கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. प्रभु के नाम की महिमा मिले. தர்மியான கால வேளையிலே உங்கள் மத்தியில் இருப்பதை கர்த்தர் எனக்கு கொடுத்ததான பாக்கியமாக நான் கருதுகிறேன். इस सुंदर सुबह के समय में आपके बीच में मुझे रहना परमेश्वर का दिया हुआ सौभाग्य का समय समझता हूँ. இங்கே உங்கள் முன்பதாக நிற்பதற்கு எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. आपके सामने खड़े होने के लिए जरूर मैं योग्य नहीं हूँ. ஆனாலும் என்னை ஒரு பொருட்டாக நினைத்து இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான அண்ணன் அவர்களுக்கும் ஜெம்ஸ் நிறுவனத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகுந்த மனத்தாழ்மையோடு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். तो भी मुझे कुछ समझ करके मेरे लिए इस प्रचार करने का मौका तो दिए बड़े भैया और जम्स में जो हुए हैं लोग हैं उनके लिए मैं धन्यवादित हूँ. என்னை உருவாக்கின இடம் இது. मैं इस जगह से बनाया गया. அருமையான தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் இந்த இடத்துல என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். परमेश्वर के कई लोगों के द्वारा परमेश्वर ने मुझे यहाँ ले आके बनाया, इसके लिए मैं धन्यवाद देता हूँ. ஏனென்றால் என்னை உருவாக்கின தலைவர்கள் எனக்கு முன்பதாக உட்கார்ந்திருக்கிறார்கள். क्योंकि कारण मुझे जो अगुआ ने बनाया वे मेरे सामने बैठे हुए हैं. ஆகவே சற்று நடுக்கத்தோடு கூட தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். इसलिए थोड़ा सा डर के साथ ही मैं यहाँ खड़ा हूँ. குளிர் என்னை நடுங்க வச்சுக்கிட்டு தான் இருக்கு. और साथ ही साथ ये ठंडा जो है मुझे और जो है कंबल में लाता है. ஆகவே நான் நடுங்கிறதை பார்த்து நீங்க நடுங்கிறாதீங்க. अब मैं जो कंबल में हूँ तो आप भी कंबल में ना हो जाए. நம்மை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आप सबों को आशीष देने पाए. அருமையான மதிப்பிற்குரிய அண்ணனுக்கும் அக்காவுக்கும் அருமையான ஜெம்ஸ்ல உள்ள அருமையான தேவனுடைய தாசர்களுக்கும் மறுபடியும் நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். बड़े भैया बड़ी दीदी और जम्स में जितने सेवकगण हैं उनके लिए फिर से मैं धन्यवाद देता हूँ. அந்த ஜெம்ஸ்ல இணைந்த பொழுது நான் மதுபனியிலே ஆரம்பத்திலே நான் இருந்தேன். मैं जब जम्स में था शुरू में मधुबनी शहर में मैं सेवा करता था. தேவனாலே கனம் பெற்ற அருமையான தேவனுடைய தாசன் அருமையான அண்ணன் குணசேகரன் அண்ணன் மூலமாக நான் ஆரம்பத்திலே நான் உருவாக்கப்பட்டேன். जो प्रभु के दास परमेश्वर के जो आदरणीय दास जो गुणशेखर अंकल है भैया है उनके द्वारा मुझे वहाँ कई बातों को ट्रेनिंग दिया गया. அங்கே அருமையான தேவனுடைய மனிதர்களை அங்கே என்னோட கூட தேவன் இணைத்தார். और वहीं कई प्रभु के दासों को मेरे साथ प्रभु ने जोड़ा. அருமையான சகோதரர் சுரேஷ், சகோதரர் பெஞ்சமின், भाई सुरेश, बेंजामिन और डैडी भैया, சகோதரர் ஜெயக்குமார் भाई, அநேகரை நான் சொல்லி கொண்டு போகலாம். நாங்கள் எல்லாரும் இணைந்து மிகவும் சந்தோஷமாக அங்கே நாட்களை கழிப்பதற்கு कई लोगों का मैं नाम ले सकता हूँ. ये सब मिल करके वहाँ मधुबनी में हम लोग कई दिन बिताए. அந்த नाட்களை நாங்கள் மறக்க முடியாது. उन दिनों को हम भूल नहीं सकते हैं. ஒரு நாளுக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப கறி சாப்பிடுறதுக்கு ஆசையா இருந்துச்சு இஸ்ரவேல் ஜனங்களை போல. और इजराइल लोग जैसे मीट खाने के लिए या मांस खाने के लिए इच्छुक थे वैसे ही हमारे लिए ऐसा मांस खाने के लिए बहुत मन लगा था. वहाँ मधुबनी में एक दिन கையில இருந்த துணியை வச்சு காக்கா பிடிச்சு காக்காவை பொரிச்சு சாப்பிட்டோம். और हाथ में जो कपड़ा था उस कपड़ा से किसी तरह जाल बिछा करके कौवा को उन्होंने पकड़ा, फिर कौवा को पका के சேகரன் அண்ணனுக்கு தெரியுமா என்னங்கிறது தெரியாது. ஆனா मुझे से अंकल को ये मालूम है या नहीं मालूम है. ஆனா எங்களுக்கு மேல ஒரு சாது ஐயா இருந்தாங்க. हमारे ऊपर एक साधु जी थे. அவங்களே கொஞ்சம் ஏமாற்றி சில காரியங்கள்லாம் செய்தோம். हमारे जो अगुवे साधु जी थे उनको भी किसी न किसी प्रकार धोखा देकर कुछ काम करने लगे. அந்த இடத்திலே கர்த்தர் எங்களை உருவாக்கினார். वहाँ परमेश्वर ने हमें बनाया. அதுக்கு பின்பதாக கயாவிலே அருமையான ஐசக் ஜெயக்குமார் அண்ணனோடு கூட சில நாட்கள் இருக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். फिर गया में ऐसक जयकुमार जो भैया थे उनके साथ कुछ समय बिताए. அப்போது ஹிந்தி கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். हिंदी सीखने के लिए परमेश्वर ने मदद किया. ஹிந்தி சரியாக வராதபடினாலே நின்று சில வசனங்களை நான் மனப்பாடமாக ஒப்பித்திருக்கிறேன். और हिंदी उन दिनों में तो जरूर आती नहीं थी सही ढंग से, इसलिए ऐसे ही रट करके मैं उनको बोलता था. சில பனிஷ்மென்ட்லாம் கிடைச்சது. कुछ दंड तो या कुछ बातें तो हमारे लिए मिलता था दंड के அப்போது लिए. என்னோட இருந்தவர்களுக்காகவும் அருமை அண்ணன் ஐசக் ஜெயக்குமார் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். हमारे साथ हिंदी सीखने के लिए और जो हिंदी सिखाए थे जो ऐसक जयकुमार भैया उन सबों के लिए प्रभु को धन्यवाद देता हूँ. பின்பதாக முஜஃபர்பூரிலே நான் ஊழியம் செய்யும்படியாக அனுப்பி வைக்கப்பட்டேன். फिर मुजफ्फरपुर में सेवकाई के लिए मुझे भेजा गया. அப்பொழுது என்னுடைய அத்தான் எமர்சன் அவர்கள் என்னை இங்கே அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். तब हमारे जो एमरसन भैया जो है वे वहाँ पे सारी बातों को कर रहे थे मुझे वहाँ भेजने के लिए. முதலாவது நான் திருமணம் செய்யாமல் இங்கே வந்து சேர்ந்தேன். और सबसे पहले मैं शादीशुदा नहीं था, यहाँ शामिल हुआ सेवकाई में. எனக்கு திருமணம் நடந்தது. फिर मेरी शादी हुई. என்னுடைய திருமண கார்டை எனக்கு ஊர்ல இருந்து இங்கே அனுப்பி வைத்தாங்க. அதுக்கு பின்பதாக தான் எனக்கு திருமணம் என்பது எனக்கு தெரியும். और जो शादी का जो निमंत्रण है, मेरी शादी का निमंत्रण है, कार्ड है, तमिलनाडु से यहाँ भेजा गया मेरे पास. तभी पता चला कि मेरी शादी है. இப்படிதான் என்னுடைய திருமணம் நேர்த்தியாக நடந்தது. इसी प्रकार की जो शादी की कहानी है मेरी.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. प्रभु हमारे आशीष देने पाए। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। அதற்கு பின்பதாக என்னுடைய அத்தான் என்னையும் என்னுடைய மனைவியையும் முசஃபர்பூருக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். और फिर इब्राहिम भैया मुझे और मेरी पत्नी को मुजफ्फरपुर में विदा किए மிகவும் இரக்கம் நிறைந்தவர்கள், और वे बहुत दयालु हैं, மிகவும் அன்பானவர்கள். बहुत प्यारे हैं। என்னையும் என்னுடைய மனைவியையும் புதிதாக திருமணமான எங்களை और जो नए नए शादी किया हो और मैं और मेरी पत्नी दोनों को ஜல்லிக்கல் ஏற்றிட்டு செல்கிறதான லாரியில ஏற்றி அனுப்புனாங்க. जो गिल्टी जो बोलती है उसको जो ट्रक में जो लेके जाते हैं ना, उस प्रकार का ट्रक में वहां पे भेजा गया அதனால हम दोनों को। என்னுடைய ஊழியம் இப்படிதான் ஆரம்பத்தில் இருந்தது. इसी प्रकार की हमारी सेवकाई शुरू में हुई। நானும் என்னுடைய மனைவியும் ஜல்லி ஏற்றி செல்கிற லாரியிலே பின்பதாக அதிக காய்ச்சலோடு உட்கார்ந்து அந்த மிஷனரி பிரயாணத்தை ஆரம்பித்தோம். वो जो ट्रक था, उस ट्रक जो गिट्टी को जो पूरा भर के जो ले जाता है, उसी में नए नए शादियों के मैं और पत्नी जो है उसी में पीछे बैठ कर वो जा रहा था। அவர் இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை தந்து என்னுடைய அத்தானுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ऐसे ऐसे अनुभव में मुझे पहुंचाने वाले मसर भैया के लिए मैं धन्यवाद देता ஆண்டவர் हूं। இப்படிப்பட்ட அருமையான சூழ்நிலை வழியாக எங்களை உருவாக்கினார். परमेश्वर ऐसी ऐसी सुंदर समयों में या मार्गों में हमें ले जाके बनाया। நாங்கள் மிஷனரியாக முதலாவது நாங்கள் முசஃபர்பூரில் இறங்கின பொழுது அங்கே ஒரு மிஷனரி குடும்பம் இருந்தது. जब पहले हम मिशनरी के परिवार के रूप में मिशनरी के स्थल में मुजफ्फरपुर में उतरे, वहां एक मिशनरी परिवार थे। இரவு முழுவதும் நீண்ட பிரயாணம், रात पूरा लंबी सफर करके हम पहुंचे हैं எனக்கு அதிக காய்ச்சல் இருந்தது. और मुझे बुखार भी चढ़ गया था। அங்கே இறங்கின உடனடியாக மிஷனரி குடும்பங்கள் என்னை உடனடியாக நன்றாக கவனிப்பார்கள், என்னை உபசரிப்பார்கள் என்று சொல்லி அவளோடு அந்த வீட்டிலே இறங்கினேன். हम लोग या जब मैं उतरा था, मैंने सोचा था कि वहाँ परिवार है, मिशनरी परिवार है, हमारी बहुलाई करेंगे, स्वागत करेंगे, हमारे सब कुछ करेंगे करके मैंने सोचा। மிகவும் அன்பான சகாயம் சகோதரர் அங்கே இருந்தார்கள். और बहुत सुंदर भाई वहाँ थे। வந்துட்டீங்களா? क्या आप आ गए हैं? இன்னைக்கு நாங்க ஃபாஸ்டிங்ல, आज तो हमारी उपवास का दिन है ना। நாங்க சாயந்தரம் தானே சாப்பாடே செய்வோம். आज तो शाम को ही खाना बनाना शुरू करेंगे। நீங்க ஃபாஸ்டிங்ல சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா? क्या आप उपवास में खाना खाएंगे नहीं खाएंगे? சொல்லுங்க, நீங்க ஃபாஸ்டிங்ல சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா? आप लोग खाना फास्टिंग में खाना खाएंगे नहीं खाएंगे? बताइए। சிலருக்கு சாப்பிட்டா தான் ஃபாஸ்டிங் மாதிரி இருக்கும். कुछ लोग का खाना पकड़ जाएगा तभी उपवास समझेंगे। எல்லா அன்பு சகோதரர்களுக்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ऐसे से प्यार भरे भाइयों के लिए मैं धन्यवाद देता हूँ। கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. प्रभु आप सबों को बड़ी आशीष दे। இன்றைக்கு நான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் என்று சொன்னா அதற்கு காரணம் आज मैं தேவனுடைய इस जगह கிருபை. पर खड़ा हूँ, मैं उसका बहुत कारण समझता हूँ, प्रभु का अनुग्रह। மிகவும் அருமையான தேவனுடைய வார்த்தைகளே சகோதரர் சுரேஷ் மூலமாக நாம் கேட்டோம். एक सुंदर एक अच्छे वचनों को भैया सुरेश के द्वारा हम लोगों ने सुना। நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். हमारा परमेश्वर विश्वास योग्य है। எல்லாரும் சொல்லுங்க, உண்மை உள்ளவர். सबको कहेंगे प्रभु विश्वास योग्य है, உண்மை உள்ளவர், विश्वास योग्य है। இவ்வளவு சத்தமா என்ன சொல்லுங்க, உண்மை உள்ளவர். और जोर से ஹalleluya ஹalleluya ஹalleluya. இதை காட்டில் ஒரு அருமையான வார்த்தை சொன்னாங்க, திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். और उससे बढ़कर के दोबारा एक दूसरा एक पॉइंट में उन्होंने कहा, हमारे जो सहने से जो बाहर है उस प्रकार वो परीक्षा में नहीं இந்த வார்த்தை डालता। உங்க இதயத்திற்குள்ளே போயிருக்கிறதா? क्या ये वचन आपके दिल तक पहुंच गया है? இதயத்திற்குள்ளே இந்த வார்த்தை போக வேண்டும். आपके हृदय के अंदर भैया के वचन रहना चाहिए। இதயத்தினுடைய அடித்தட்டுகளிலே இந்த வார்த்தைகள் எழுதப்பட வேண்டும். आपके हृदय के नीचे जो जगह है वहां ये वचन लिखा जाना है। ஆண்டவரே திராணிக்கு மேலாக சோதிக்கிற தேவன் அல்ல. कि मेरा परमेश्वर सहने से बाहर मुझे परीक्षा में पढ़ने नहीं देगा। மிகவும் தெளிவாக தேவனுடைய தாசன் இந்த வார்த்தைகளை சொன்னார். बहुत सफाई से प्रभु के दास ने प्रचार किया। எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के இந்த ஆண்டவருடைய திராணி இன்னது என்பதை அவர் அறிந்திருக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். प्रभु जानता है आपके सहने की शक्ति क्या है। நம்மிடத்தில் உள்ள பலன் இன்னது என்பதை அவர் அறிந்திருக்கிற ஆண்டவராய் हमारे बल இருக்கிறார். को वो अच्छी तरह समझता है। அதற்கு மேலாக தேவன் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனையை அனுப்புகிற தேவன் அல்ல. उससे बाहर परीक्षा को विदा करने वाला परमेश्वर कभी नहीं நம்முடைய है। ஆண்டவர் திராணிக்கு மேலாக சோதிக்கிற ஆண்டவர் அல்ல. हमारा परमेश्वर सहने से बाहर परीक्षा में पढ़ने नहीं देगा। நம்முடைய திராணியை தேவன் அறிந்திருக்கிற ஆண்டவர். हमारी सहने की शक्ति को प्रभु अच्छे से जानता है। அவர் கரங்களை தட்டின தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ताली बजा के परमेश्वर को धन्यवाद दें। உற்சாகமாக செலுத்துங்க. और उत्साह से ताली बजाएं। ஆண்டவர் உங்களுடைய திராணியை அறிந்திருக்கிற ஆண்டவர். हमारा परमेश्वर हमारी सहने की शक्ति को जानता है। உங்களுடைய பலன் இவ்வளவு என்பதை என் தேவன் தெளிவாக அறிந்திருக்கிற ஆண்டவர். मेरा और आपका बल इतना ही है, परमेश्वर अच्छी तरह जानता है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya
எனக்கு ஒரு உற்சாகமாக இருந்தது இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது. उनके वचन मैं सुनते सुनते उत्साहित हुआ. ஹalleluya हालेलुया. ஹalleluya. எவ்வளவு நல்ல ஆண்டவர். कितना भला परमेश्वर है. அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினாலே वो विश्वास योग्य रहने के चलते நம்மிடத்தில் அவர் உண்மையை वो எதிர்பார்க்கிறார். हमारे अंदर भी उस विश्वास योग्यता को इंतजार करता है. ஒருமுறை மோசேயை குறித்து एक बार मूसा के बारे में ஆரோன் மிரியாமுக்கு சற்று முறுமுறுப்பு உண்டானது. हारून और मिरियम दोनों कुड़कुड़ाने लगे. ஆகவே அவர்கள் தேவனிடத்திலே மோசேயை குறித்து முறுமுறுக்கிறார்கள். और वहां मूसा के प्रति वे लोग बोल के गुड़गुड़ाने लगे. உடனே அங்கே தேவன் ஆரோனிடத்திலே மிரியாமிடத்திலே இறங்கி வருகிறார். तुरंत परमेश्वर हारून और मिरियम के पास उतर के आता है. அங்கே தேவன் மோசேயை குறித்து ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்கிறார். वहां मूसा के बारे में प्रभु ने एक अच्छी गवाही दी है. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். मेरा दास मूसा सारे परमेश्वर के घरानों में वो विश्वास योग्य और नम्र व्यक्ति है. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். परमेश्वर के घरों में मूसा जो है बिल्कुल विश्वास योग्य रहा. அதோடு கூட சேர்த்து தேவன் ஒரு அருமையான காரியத்தை சொல்கிறார். विश्वास योग्यता के साथ साथ प्रभु एक और बात को कहता நான் है. இந்த பூமியிலே மோசேயோடு முகமுகமாய் பேசினது போல வேறு யாரிடமும் நான் முகமுகமாய் பேசவில்லை. मैं मेरे दास मूसा के साथ जैसे आमने सामने बातें किया वैसे किसी से बातें नहीं किया. தேவன் மோசேயோடு முகமுகமாய் பேசுவதற்கு மோசேயிடத்தில் காணப்பட்ட காரியங்கள் என்ன? परमेश्वर आमने सामने मूसा से बातें किया तो मूसा के अंदर कौन सी बातें पाई அவனிடத்தில் गई? இருந்ததான தீர்க்கதரிசன வரங்கள் அல்ல, उसके अंदर का भविष्यवाणी का वरदान नहीं, அவனிடத்தில் இருக்கிறதான வெளிப்பாடுகளை சொல்லுகிறதான வரங்கள் அல்ல, या उसके अंदर का प्रकट करने वाली गुण नहीं, அவனிடத்தில் இருக்கிறதான சொப்பனங்களை தரிசனங்களை காண்கிற குணங்கள் அல்ல. या दर्शन स्वप्न को देखने का क्षमता नहीं. வரங்கள் நல்லதுதான், वरदान चाहिए. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு வரங்கள் நமக்கு தேவை. परमेश्वर के नाम की महिमा के लिए वरदान चाहिए. நாம் யாவரும் வரங்களை விரும்ப வேண்டும், हम सब कोई वरदान को चाहना है. வரங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். वरदान पाने के लिए प्रार्थना करना है. கர்த்தர் நமக்கு வரங்களை தரும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை ஜனங்கள் பார்க்க முடியும். जब वो वरदान को देखेगा प्रकट होगा तभी लोग समझेंगे कि मेरे संग प्रभु है. ஆனால் அதை காட்டிலும் ஒரு மேலான மேன்மையான காரியத்தை இங்கே மோசேயினுடைய வாழ்க்கையில தேவன் சொல்கிறார். लेकिन उन सारे क्षमता वरदान ये सब बातों से बढ़ करके एक बहुत मूल्य बातों को मूसा के जीवन में देखते हैं. மோசேயிடம் தேவன் முகமுகமாய் பேசுகிறார். क्यों परमेश्वर ने मूसा के साथ आमने सामने बातें की, நண்பனை போல பேசுகிறார். एक मित्र के समान बातें की. தேவன் மோசேயிடம் பேசின பின்பதாக மோசே மலையில் இருந்து இறங்கி வந்த பொழுது जब परमेश्वर ने बातें कर चुका मूसा पहाड़ से नीचे उतर रहा. அவனுடைய முகம் பிரகாசமாய் இருந்தது. उसका मुंह या उसका चेहरा में तेज था. ஆகவே ஜனங்களுக்கு முன்பதாக அவன் முக்காடு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. इसलिए वो लोगों के सामने बैठने लायक एक स्थिति चली आई. தேவனுடைய பிரகாசம் அவனுடைய முகத்தில் இருந்து வெளிப்பட்டது. परमेश्वर का तेज उसका मूसा का चेहरा से प्रकट हुआ. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? इसका कारण क्या मालूम है? மோசே உண்மையுள்ளவனாக இருந்தான். मूसा विश्वास योग्य रहा. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். मूसा परमेश्वर के घरों में विश्वास योग्य रहा. நாம் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். प्रभु चाहता है कि आप और हम थोड़ी सी बातों में विश्वास योग्य रहे. அமைதியான இந்த உலக பொருளிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. बाइबल बताती है कि अधर्म के योग्य ये संसार की संपत्तियों में हम विश्वास योग्य रहे. மற்றொருடைய பொருளிலே நாம் உண்மையாக இராவிட்டால் நம்மை நம்பி தேவன் எப்படி ஒரு பொருளை ஒப்புவிக்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. बाइबल बताती है अगर किसी की बातों में विश्वास योग्य नहीं रहोगे, நம்முடைய ஆண்டவர் की बातों में विश्वास योग्य कैसे रहोगे? நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் अगर मेरा परमेश्वर विश्वास योग्य है तो நம்முடைய பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல मेरे पिता सर्व सिद्ध जैसा है, நாமும் பூரண சர்க்குணராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். हम भी सर्व सिद्ध होने के लिए बुलाहट है. அவர் உண்மையுள்ளவராய் இருப்பார் என்றால் अगर वो विश्वास योग्य है, அதே உண்மை சுபாவத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். वही विश्वास योग्यता सच्चाई को प्रभु हमसे चाहता है. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். जो मनुष्य सच्चा है वो संपूर्ण आशीष को पाएगा. ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதங்களை தாரும் அந்த ஆசீர்வாதங்களை தாரும் என்று ஜெபிப்பதை விட प्रार्थना करते हैं कि आशीष दे उनको छोड़िए. நாம் நம்முடைய வாழ்க்கையில உண்மையாக இருக்க வேண்டிய பகுதிகளை சரி செய்யப்பட வேண்டிய பகுதியில் நாம் சரி செய்து கொண்டிருக்கும் பொழுது
தானாக நம்மை தேடி ஆசீர்வாதங்கள் வந்து அமையும். जहां सच्चाई नहीं है, जहां हम लोग विश्वास योग्य नहीं है, उन बातों को ठीक करें, तब आशीष हमारी पीछे हो जाएगी. ஹalleluya. हालेलुया. அந்த 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13 14வது வசனத்தை யாராவது ஒருவர் மறுபடியும் வாசியுங்கள். फिर से पढ़ेंगे पहला कुरिन्थियों 10वां अध्याय उस 13 वचन को फिर से पढ़ेंगे. 12-13 இரண்டு வசனங்களையும் வாசிப்போம். पहला कुरिन्थियों 10वां अध्याय 12 और 13 वचन. इसलिए तो समझता है मैं स्थिर हूं, चौकस रहे कि कहीं गिर न पड़े, तो किसी ऐसी परीक्षा में नहीं पड़े जो मनुष्य के सहने से बाहर है. परमेश्वर सच्चा है और वह तुम्हें सामर्थ से बाहर परीक्षा में न पड़ने देगा, वरन परीक्षा के साथ निखास भी करेगा कि तुम सह सको. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. किसी भी ऐसा परीक्षा में तुम नहीं पड़े जो मनुष्य के सहने से बाहर है. இங்கே நான் பார்க்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷத்திலே 5வது அதிகாரத்திலே यहाँ हम देखते हैं मत्ती 5वां अध्याय में அங்கே இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும்படியாய் அழைத்து கொண்டு போகப்படுகிறார். वहाँ यीशु की परीक्षा लिया जाने के लिए वो ले लिया जा रहा है. அங்கே இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் சோதிக்கும்படியாக அழைத்து கொண்டு போகிறார். वहाँ पवित्र आत्मा खुद यीशु मसीह को उस परीक्षा के क्षेत्र में ले जा रहा है, अगुवाई करता है. மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். मत्ती 4 अध्याय में पहला वचन में पढ़ता हूँ. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். तब आत्मा यीशु को जंगल में ले गया ताकि इब्लीस से उसकी परीक्षा हो. சோதிக்கப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை அழைத்து கொண்டு போகிறார். परीक्षा करने के लिए पवित्र आत्मा यीशु को ले जा रहा है. சோதனை நேரங்களிலே நாம் ஒன்றை தெரிந்திருக்க வேண்டும். परीक्षाओं के समय एक बात को हमें जानना है. அங்கே நம்மோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. वहाँ परमेश्वर खुद हमारे संग है करके जानना है. ஒரு பக்கத்திலே சோதனைக்காரனாக பிசாசு நின்று கொண்டிருக்கிறான். एक तरफ परीक्षा लेने वाला शैतान खड़ा रहेगा. இன்னொரு பக்கத்திலே நம்மோடு கூட தேவன் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. दूसरा तरफ हमारे साथ देने के लिए प्रभु खड़ा है. இன்னைக்கு अनेक நேரங்களிலே சோதனைக்காரனை மாத்திரம் நாம் பார்த்து பயந்து நடுநடுங்கிக் கொள்கிறோம். आजकल हम डरते हैं, कांपते हैं केवल परीक्षा लेने वाले शैतान को देखकर. சோதனைகள் வருவது நல்லது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. बाइबल बताती है परीक्षाएं आना हमारे लिए अच्छा है. இங்கே தேவனே நம்மை சோதிக்கும்படி அழைத்து கொண்டு போகிறார். या खुद पवित्र आत्मा या प्रभु परीक्षा वहां लेने के लिए ले जा रहा है. எப்படி ஒரு மாணவனை தகப்பனார் பள்ளிக்கு பரீட்சைக்கு அழைத்து கொண்டு போவது போல தேவன் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். जिस प्रकार एक छात्र या छात्रा को एक पिता स्कूल में परीक्षा दिलवाने के लिए, एग्जाम दिलवाने के लिए ले जाता है. சோதனை நேரம் என்பது கைவிடப்பட்ட நேரம் அல்ல. वैसे पिता हमको ले जाता है परीक्षा के समय हम छोड़ दिए गए नहीं है. சோதனை நேரம் என்பது தேவன் நம்மை மறந்த நேரம் அல்ல. ये परीक्षा के समय परमेश्वर को भूल गया ऐसा नहीं है. சோதனை நேரம் என்பது தேவன் நம்மை விட்டு தூரமாய் போன நேரம் அல்ல. परीक्षा के समय प्रभु से दूर चला गया ऐसा नहीं. சோதனை நேரங்களில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. लेकिन बदले में परीक्षा के समय में प्रभु मेरे संग रहता है. தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु को जानो, தேவன் உங்களை அழைத்தார். परमेश्वर ने आपको बुलाया நம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே உங்களை கழுவி இருக்கிறார். और अपने वचनों से आपको शुद्ध किया, உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். उस आपको पवित्र किया, உங்களை ஊழிய பாதையிலே இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். यहाँ तक सेवकाई के मार्ग में ले आया. உங்களை குறித்ததான பெரிய தீர்மானங்கள் உண்டு தேவனிடத்திலே. आपके प्रति बड़े-बड़े योजनाएं हैं उसके पास है. உங்களை குறித்த பெரிதான தரிசனங்களும் திட்டங்களும் தேவனுடைய கரத்திலே உண்டு. परमेश्वर के हाथ में आपके प्रति बड़े-बड़े दर्शन सपने हैं. தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். कि वो आपको इस्तेमाल करना चाहता है. தேவன் உங்களை பயன்படுத்துவதற்கு பல மணி நேரங்கள் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. आपको प्रभु इस्तेमाल करने के लिए बहुत विलंब होने का दरकार नहीं. ஒரு மனிதனை தேவன் உயர்த்துவதற்கு ஒரு சில வினாடிகளிலே தேவன் ஒரு மனிதனை உயர்த்தி விடலாம். एक मनुष्य को ऊंचा करने के लिए एक दो घड़ी में ही परमेश्वर उसको ऊंचा करेगा. ஒரு சில வினாடிகளிலே ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்த ஆரம்பித்து விடலாம். कुछ सेकंडों में परमेश्वर एक व्यक्ति को बड़ी इस्तेमाल कर सकता है. யோனாவினுடைய ஒரு பிரசங்கம் 1,20,000 பேரை மனம் திரும்ப பண்ணினது என்பதை நாம் மறந்து விடக் கூடாது. जो योना था पुराने नियम में उसका एक ही प्रचार में 1,20,000 लोग मन फिराए. ஆனால் தேவன் உங்களை
பயன்படுத்துவதை மாத்திரம் விரும்பவில்லை. लेकिन परमेश्वर केवल आपको इस्तेमाल करने के लिए नहीं चाहता. ஆனால் இதை காட்டிலும் மேலான காரியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறது. उससे बढ़कर के बड़ी-बड़ी बातें मसीह के जीवन में है. தேவன் என்ன விரும்புகிறார்? அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். प्रभु चाहता है कि वो हमारे संग रहे. உங்களை பயன்படுத்துகிற அந்த நேரத்திற்கு முன்பதாக தேவன் நம்மை பக்குவப்படுத்துகிறார். आपको इस्तेमाल करने के पहले प्रभु पहले आपको बनाएगा. தேவன் நம்மை உருவாக்குகிறார். परमेश्वर आपको बिल्कुल बनाएगा. நம்மை பண்படுத்துகிறார். परमेश्वर हमें ढालेगा. நம்மை திருத்துகிறார். हमें मोड़ेगा. நாம் திருத்தப்பட்டிருக்கிறோமா பண்படுத்தப்பட்டிருக்கிறோமா என்பதை தேவன் சோதிக்கிறார். हम क्या सुधर गए हैं, क्या हम बन गए हैं, फिर उसकी जांच होती है प्रभु से. தேவன் சில பாதைகளின் வழியாக நம்மை நடத்தி சென்று நம்மை சோதிக்கிறார். उसके लिए परमेश्वर कुछ मार्गों में हमें ले जाता है. ஏன் தேவன் நம்மை இந்த பாதைகளின் வழியாக நம்மை நடத்துகிறார்? क्यों ऐसे मार्गों में ले जाता है? தேவன் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். कि वो हमें इस्तेमाल करने के चाहता. தேவன் சோதனை நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். और वो परीक्षा के समय में हमारे संग रहता தேவன் है. நம்மை பயன்படுத்தும் பொழுது நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. जब वो इस्तेमाल करता है वो हमारे संग परीक्षा के समय में रहता है, भूलना नहीं. இரண்டாவதுக்கு முந்தின வசனம் 12வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, क्योंकि इसके पीछे जो 12वां वचन यूं कहता है, நிற்கிறவன் என்று சொல்லி நினைக்கிற யாரும் தான் விழுந்து போகாதபடி நாம் கவனமாய் இருக்க வேண்டும். जो समझता है मैं स्थिर हूं वह चौकस रहे कि कहीं गिर ना पड़े. ஆகவே நமக்கு ஒரு சோதனை அனுப்பப்படுகிறது. इसलिए परीक्षा हमारे लिए आती है. நிற்பதற்கான பலன் நம்மிடத்தில் உண்டோ இல்லையோ என்று பார்க்கிறதான ஒரு சோதனை. जो हम खड़े हैं क्या यह खड़ा रहेगा गिर जाएगा, उसको जांचने के लिए परीक्षा आती है. 1 சாமுவேலிலே ஒரு காரியம் நடந்தது. पहला सामुएल की किताब में एक घटना घटी है. அங்கே ஒரு யுத்த களத்தை நாம் பார்க்கலாம். वहां एक युद्ध का क्षेत्र को हम देखते हैं. 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். ये पहला सामुएल 4 अध्याय 4 का 7वां वचन. 4 का 7वां वचन. तब फलिस्ती डर कर कहने लगे, उस छावनी में परमेश्वर आ गया है. फिर उन्होंने कहा, हाय हाय, पर ऐसी बात पहले नहीं हुई थी. இங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டது. यहाँ ऐसा कहा गया है कि परमेश्वर छावनी में आ गया है. இஸ்ரவேல் ஜனங்களும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் அங்கே யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். दो झुंड के बीच में युद्ध होने वाला है. एक तरफ इस्राएल लोग है, दूसरा तरफ फलिस्ती वहां लोग हैं. அங்கே அவர்கள் யுத்தம் செய்ய ஆரம்பித்த பொழுது முதலாவது ஏறக்குறைய 4000 பேர் இஸ்ரவேலர்கள் மரித்து விட்டார்கள். जब युद्ध शुरू हुआ, शुरू में 4000 लोग इस्राएल में मर मिटे. ஆகவே அவர்களுக்கு பயம் உண்டாகிவிட்டது. इसलिए इस्राएल लोग डरने लगे. உடனடியாக செய்தி அனுப்பப்படுகிறது. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்படுகிறது. तुरंत समाचार भेजा गया, परमेश्वर का वाचा का संदूक को लाया गया. ஏலியினுடைய குமாரர்களாகிய ஓப்னி பினகாஸ் அவர்கள் பாளையத்திற்கு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறார்கள். वहां एली के दो पुत्र हैं, ओपनी और फिनहास जो हैं, उस वाचा के संदूक को ले आए. அந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய அந்த பாளையத்திற்கு வந்த உடனடியாக அந்த செய்தி அங்கே பரவுகிறது. जैसे छावनी में वाचा के संदूक आया, तुरंत उसका समाचार फैल रहा है. அந்த உடன்படிக்கை பெட்டி வந்த செய்தியை கேட்ட இஸ்ரவேலர்கள் जैसे उस वाचा का संदूक आया, उस समाचार को सुनाया गया इस्राएल लोगों को. 5வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, 5वां वचन यह कहता है, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வரும் பொழுது जब यहोवा की वाचा का संदूक छावनी में पहुंचा, இஸ்ரவேலர் எல்லாரும் सारे इस्राएल के लोग பூமி அதிரத்தக்கதாக इतने बल से ललकारे மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். कि भूमि गूंज उठी. பூமி அதிரத்தக்கதாக जैसे भूमि गूंज उठती है, மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். ऐसा उन्होंने चिल्लाया. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திற்கு வந்து விட்டது. उन्होंने कहा, परमेश्वर के वाचा का संदूक छावनी में आ गया. இதற்கு அர்த்தம் என்னவென்றால், इसका अर्थ क्या है? தேவன் என்னோடு கூட வந்து விட்டார். प्रभु मेरे पास आ गया. இனி எனக்கு ஜெயம் உண்டு. अब मेरे लिए विजय है. நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறேன் யுத்த களத்திலே. अब मैं रणनीति का क्षेत्र में खड़ा हूँ. இப்பொழுது சில இழப்புகள் ஏற்பட்டாலும் शायद कुछ कोई भी बातों को தேவன் வந்து விட்டார் என்னிடத்திலே. लेकिन प्रभु आ गया. ஆக மகிழ்ச்சி உண்டானது. इसलिए वे मगन हुए, ஆர்ப்பரிப்பு உண்டானது. वे ललकारे. இந்த சத்தத்தை சத்துருக்கள் கேட்கிறார்கள். इस ललकार की ध्वनि शत्रु ने सुना. சத்துருக்களுக்குள்ளே நடுக்கம் உண்டானது. और उस शत्रु लोग जो है बिल्कुल बिल्कुल
डरने लगे। எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதான சந்தோஷத்தை காட்டிலும் மேலான சந்தோஷம் வேற ஒன்றும் இல்லை. प्रभु मेरे संग है, उससे बढ़कर के कोई आनंद और नहीं है। என்னுடைய வாழ்க்கை பாதையில தேவன் என்னோடு கூட இருக்கிறார். और मेरे जीवन में देखिए प्रभु मेरे संग रहता है। எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளுடைய ஊழியத்திலே பல கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது, मेरी सेवकाई में जब कठिनाई आती है, நான் முழங்கால் படிட்டு தேவனுடைய சமூகத்திலே ஒன்றை மாத்திரம் நான் கேட்பேன். मैं घुटना में होकर के एक ही बात को परमेश्वर से मांगता ஆண்டவரே, हूं, நீர் என்னோடு கூட வருகிறீரா? हे प्रभु क्या तू मेरे संग आएगा? நீர் என்னோடு கூட இருக்கிறீரா? क्या तू मेरे संग रहेगा? நான் அமர்ந்திருந்து தேவனுடைய பிரசன்னத்தை உணர நான் ஆரம்பிப்பேன். मैं चुप होकर के परमेश्वर की उपस्थिति को महसूस करने लगता தேவன் हूं। என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் நிச்சயப்படுத்திக் கொள்வேன். परमेश्वर मेरे संग रहकर के मैं निश्चय जान लूंगा। தாவீது சொல்கிறான், दाऊद कहता है, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், तेरे चलते मैं सेना की ओर जाऊंगा, உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். मैं दीवार को फांद के தேவனின் जाऊंगा। பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு எதிராக நிற்பவன் யார்? अगर परमेश्वर मेरे पक्ष में तो मेरे विरोध कौन हो सकता ஆகவே है? ஊழிய பாதைகளை நான் அவ்வப்பொழுது உறுதிப்படுத்திக் கொள்கிற ஒரு காரியம், தேவன் என்னோடு கூட வருகிறாரா இல்லையா? हर समय मैं इस बात को पक्का कर देता हूँ, क्या परमेश्वर मेरे संग आता है नहीं? அது எனக்கு ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறது, वो मेरे अंदर ललकार का ध्वनि को लाता அது है। எனக்கு மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை கொடுக்கிறது. मैं मगन होता हूँ, आनंदित होता हूँ। எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के ஒரு लोगों, பெரிய உயரமான இடத்துல என்னை கொண்டு போய் நீங்க நிறுத்துவீங்கன்னா, अगर मुझे आप लोग उठा करके ऊंचे कोटि में अगर ला के खड़ा करेंगे तो அங்கிருந்து ஒரு படி எடுத்து வைத்தால் கீழே விழத்தக்கதான ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். मान लीजिए ऐसा जगह पर मुझे उठा के ले गया, पहाड़ के ऊपर एक कदम रखेंगे वहां गड्ढा में गिरने का, அங்கே ஆண்டவருடைய சத்தம் என்னை நோக்கி வரும் பொழுது, और वहां पर परमेश्वर की वाणी जब मेरी ओर आएगा, மகனே நீ முன்னோக்கி செல் என்று சொல்லி தேவனுடைய சத்தம் வரும் பொழுது, वहां परमेश्वर की वाणी है तुम आगे बढ़ो, நான் கேட்க மாட்டேன், எனக்கு முன்பதாக பள்ளம் இருக்கிறது என்று சொல்லி நான் கேட்க மாட்டேன். तब मैं परमेश्वर से पूछूंगा नहीं बहुत बड़ा गड्ढा है परमेश्वर करके, நான் கேட்கிற ஒரே காரியம், मैंने एक ही बात को पूछूंगा, தேவனே நீர் என்னோடு கூட இருப்பீரா? अगर प्रभु मेरे संग तू रहेगा, என்னுடைய வாழ்க்கையில இதுவரை நான் செய்த ஒரே காரியம், मेरे जीवन में अभी तक एक ही बात को मैंने किया है, தேவனே நீர் என்னோடு கூட இருப்பீரா? वो बात ये है क्या प्रभु तू मेरे संग रहेगा? அந்த ஒரு கேள்வியை மாத்திரம் தான் நான் கேட்பேன். केवल वही प्रश्न को बार बार जीवन भर पूछता हूँ। அந்த கேள்வியை கேட்டுவிட்டு என்னுடைய அடிகளை முன்வைத்து நான் நடக்க ஆரம்பிப்பேன். इस प्रश्न को पूछने के बाद मेरे कदमों को आगे रखे बढ़ता हूँ। என்னுடைய கையிலே பணம் இருக்கிறதா இல்லையா என்பதை நான் பார்க்க மாட்டேன். मैं इसको देखता नहीं हूँ मेरे पास पैसा नहीं या नहीं, என்னோட கூட எத்தனை பேர் இருக்கிறார் என்பதை நான் பார்க்க मेरे மாட்டேன். संग लोग हैं या नहीं देखता नहीं हूँ, அரசாங்கம் எனக்கு எதிர்த்து நிற்கிறதா நிற்கவில்லையா என்பதை நான் பார்க்க மாட்டேன். या सरकार मेरे पक्ष में है या नहीं है, சூழ்நிலையில் எனக்கு சாதகமா இருக்கிறதா இல்லையா என்பதை நான் பார்க்க மாட்டேன். परिस्थितियां मेरे पक्ष में है नहीं है, मैं उसको नहीं देखता நான் हूँ। கேட்கிற இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் நான் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரே கேள்வி, என்னுடைய ஊழிய பாதையிலே நான் காலடி எடுத்து வைத்த பின்பதாக தேவனிடத்தில் மறுபடியும் கேட்கிற ஒரே கேள்வி, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருப்பீரா? मैं जिस दिन सेवकाई में पैर रखा उस दिन से आज तक मैं परमेश्वर से यही पूछता हूँ, क्या परमेश्वर तू मेरे संग रहेगा? நீர் எனக்கு என்ன செய்வீர் என்பதை நான் கேட்க மாட்டேன். आप क्या करेंगे मैं नहीं நீர் पूछता எனக்கு என்ன हूँ, தருவீர் என்பதை நான் கேட்க மாட்டேன். क्या देंगे नहीं पूछता हूँ, நான் கேட்கிற ஒரே கேள்வி, தேவனே நீர் என்னோடு கூட இருப்பீரா? केवल यही पूछता हूँ क्या परमेश्वर मेरे संग रहेंगे? ஹalleluya, हालेलुया ஹalleluya. हालेलुया। அத்தனை ஆசீர்வதிப்பார்கள். प्रभु आपको आशीष देने पाए। இந்த ஒரு கேள்வி நீங்க கேட்டு பழகுங்க. आप इस प्रश्न को अपना जीवन भर पूछते रहिए। என் வாழ்க்கையில் இதுதான் என்னை சரியான பாதையிலே நடத்தி செல்கிறது. यही वचन या यही बात जो है मुझे मार्ग में सही ले जा रहा है। அநேக நேரங்களில் நான் எடுத்து வைக்கிறதான அடிகள் कई बार जो कदम मैं रखते जाता हूँ, உன்னதத்திலிருந்து என்னை கீழே விழத்தள்ளுவது போன்ற பாதைகளாகத்தான் அமைந்திருந்தது. लगता था कि पहाड़ के ऊपर से मुझे वो मार्ग गिराने वाला नहीं रहा। என்னிடத்தில் ஒரு துளி அளவு கூட கலக்கம் இல்லை. थोड़ा सा भी घबराहट मेरे अंदर नहीं रही। என்னுடைய வாயில ஒரு துளி அளவு கூட முறுமுறுப்பை பார்க்க முடியாது. मेरे मुंह में एक प्रकार की गुड़गुड़ानी बातें नहीं रही। நான் கேட்கிற ஒரே காரியம், தேவனே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். क्योंकि एक ही बात मैं पूछता आया हूँ, प्रभु तू मेरे संग ஊழிய रहेगा। பாதையில இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். सेवकाई की मार्ग में बहुत बड़ी बात है। சத்துருவை ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் அறிந்திருக்கிற வேண்டிய ஒரு காரியம், தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா? शत्रु के ऊपर विजय प्राप्त करने के लिए एक ही तरीका है, पूछना है प्रभु मेरे संग रहेगा नहीं रहेगा। தேவன் பாளையத்தில் வந்து விட்டார் என்கிற செய்திக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகவும் ஒரு ஆர்ப்பரிப்பின் செய்தியாக இருந்தது. यहाँ इस्राएलियों के लिए मगन होने वाली ललकार की बात रही, वो ये रही कि परमेश्वर छावनी में आ गया है। இதை பார்த்தவுடன் சத்துருக்கு நடுக்கம் உண்டானது. इसको देखते हुए शत्रु लोग कांपने लगे। சத்துருக்கள் சொல்கிறார்கள், वहाँ शत्रु लोग फलिस्तीन लोग कहने लगे, ஐயோ அந்த தேவன் மகத்துவமான தேவன், हाय हम पर ऐसी बात पहले नहीं हुई है।
எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்தில் அடித்த தேவரானவே, ये परमेश्वर सारे महामारियों से उन मिस्रियों के ऊपर अपना हाथ को बढ़ाया है। இந்த தேவனுக்கு முன்பாக நிற்பது எப்படி? इस महान परमेश्वर के सामने है कैसे हम लोग ठीक पाएंगे? அதற்காக சத்துரு பின்வாங்கவில்லை. और इसके चलते वहां शत्रु डर के भागा नहीं। எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रियो, சத்துருவுடைய ஒரு சுபாவத்தை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். शत्रु का एक गुण को समझिए, அவன் ஒரு நாள் பின்வாங்குகிறவன் அல்ல. कभी भी वो पीछे मुड़ के आपको छोड़ेगा नहीं। சத்துரு ஒரு நாள் பின்வாங்குகிறவன் அல்ல. शत्रु आपको एकदम के लिए आपसे भागेगा नहीं। இன்றைக்கு என்ன நமக்கு வேதனையான ஒரு காரியம் தெரியுமா? लेकिन आज क्या एक दुखी बात है, தேவனை தன்னோடு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பின்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். जो परमेश्वर को जीवित परमेश्वर को अपनाए वे भाग रहे हैं। தன்னோடு கூட இருக்கிறதால தேவனுடைய மகத்துவத்தை உணர்ந்த பின்பும் தேவனுடைய மகத்துவத்தை அனுபவித்த பின்பும் अनेक நேரங்களில் இக்கட்டு நேரங்களில் பின்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். परमेश्वर के अद्भुत कामों को देखने के बाद, भलाई को देखने के बाद, चमत्कार को देखने के बाद प्रभु के लोग भाग जा रहे हैं। சத்துருவுக்கு தன்னுடைய முடிவு தோல்வி என்பதை அவன் அறிந்தாலும் அவன் பின்வாங்காமல் கடைசி மட்டும் யுத்தம் பண்ண விரும்புகிறவன் சத்துரு. शत्रु को अच्छी तरह मालूम है कि मेरे हार ही मिलेगा अंत में, तो भी हमारा पीछे पड़ता है, भागता नहीं। எவனை விழுங்கலாமா வேண்டும் வகை தேடி சுற்றி திரிகிறான். किसको निगल जाए करके वो बिल्कुल मुंह खोलते हुए रहता है। தனக்கு கொடுக்கப்பட்டது கொஞ்ச காலம் என்பதை அறிந்தவன் வேகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். शत्रु को अच्छी तरह मालूम है कि मेरे हाथ में थोड़ा दिन दिया गया है। சத்துருவினுடைய வேகத்தை காட்டிலும் பல மடங்கு வேகமாக ஓட வேண்டியவர்கள் நாம். आजकल हमारी स्थिति ऐसी होनी चाहिए, शत्रु का जो वेग से बढ़कर के हमारे वेग और होना चाहिए। என்னுடைய வாழ்க்கை வெட்கப்படுத்தின பல சம்பவங்களை நான் நினைவு கூறுகிறேன். मेरे जीवन में जो बिल्कुल मुझे शर्म लाने वाली बात जो घटना हुई अभी भी याद आता है। ஒரு முறை என்னுடைய வாகனத்திலே டூ வீலர்ல நான் போய்கிட்டு இருந்தேன். एक बार मैं मेरी अपनी टू व्हीलर में जा रहा था। ரோட்ல பயங்கரமான முள் ஒரு பகுதியிலே கீழே கிடந்தது. और वहां रोड पर देख रहा था, वहां बहुत बड़े कांटे थे। வந்த வேகத்திலே நான் அந்த முள்ளை பார்த்து கொண்டே ஒதுங்கி போய் சற்று முன்னாடி போகிறேன். और मैं उस कांटों को देख रहा हूं, बड़े बड़े कांटे दिखाई पड़ रहे हैं और मैं इस गाड़ी को बाइक को थोड़ा साइड करके आगे जा रहा हूं। என்னுடைய மனசு சொல்கிறது அடுத்த ஆள் வந்து அந்த முள்ளு மேல ஏத்திர கூடாது, ஆகவே நீ உடனே பைக்கை நிறுத்தி இறங்கி அந்த முள்ளை ஓரமாய் தூர தூக்கி போடு. मेरे मन कहता है कि तुम तो पार होके चलेगी हो, किसी प्रकार गाड़ी लेके चलेगी, लेकिन पीछे और लोग आएंगे और उनकी गाड़ी का जो चक्का उस पर नहीं लगना है, इसलिए पहले उस कांटा को निकाल के बाहर फेंक दो। இந்த எண்ணம் என்னுடைய மனதிலே உண்டாகி என்னுடைய பைக்கை நிறுத்தி நான் திரும்புகிறேன். और ये विचार मेरे मन में हो रहा है, उस कांटों को निकालने के लिए बाइक को मैं मोड़ रहा हूं। அந்த நேரம் ஒரு சத்தம் கேட்கிறது. उस समय बहुत बड़ा आवाज, இன்னொரு ஒரு வாலிபன் வேகமாக வந்து பைக்கை நிறுத்துகிறான். एक और जवान बाइक से आया, वहां बाइक को रोका। எனக்கு முள்ளுக்கும் நடுவில் அந்த முள்ளுக்கு பக்கத்திலே பைக்கை நிறுத்தி விட்டான். और जो कांटा है और मेरे बाइक वहां खड़ी है, दोनों को बीच में उसने खड़ा किया। வேகமாக ஓடி போய் அந்த முள்ளை எடுத்து தூர போட்டு விட்டான். उस जवान ने क्या किया, दौड़ करके उस कांटों को हटा दिया। திரும்பி அவன் வாகனத்தை எடுத்து வரும்பொழுது நான் அவனை பார்க்கிறேன். फिर वो अपना गाड़ी को लेके जा रहा है, मैं उसको देख रहा हूं। அவனுடைய தலையை முகத்தை பார்க்கும்போது புரிந்து கொண்டேன் இவன் தேவனை அறியாத ஒரு மனிதன் என்று. और मैंने उसका जो यहाँ कुछ लगाया हुआ था उसको समझ गया ये मसीह नहीं है। நான் சொன்னேன் என்னுடைய மனம் ஏன் இவ்வளவு ஸ்லோவாக வேலை செய்தது? तो मैंने सोचा वो गैर मसीह है, मैं क्यों इतना विलंब किया। நான் பின்வாங்கி விட்டேன். मैं पीछे हट गया। ஒரு முறை एक बार ऐसा हुआ, ஒரு கிராமத்திலே நான் ஊழியத்துக்கு போய் இருந்தேன். एक गांव में सेवकाई के लिए निकला था। அங்கே நான் அவசரமாக ஊழியத்தை முடித்து கிளம்ப வேண்டியதான நேரத்திலே वहां जल्दी जल्दी सेवकाई को पूरा करने के लौटने के समय है। அந்த நேரத்திலே ஒரு சகோதரி மெதுவாக நடக்க முடியாமல் நடந்த என்னிடத்தில் வந்தார்கள். वहां एक बहन चल नहीं पा रही थी, धीरे धीरे बहन चल करके मेरे पास आई। நான் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி என்னுடைய கரத்தை அவர்கள் மேல் வைத்த பொழுது मैं हाथ उठाया उनके लिए प्रार्थना करने के लिए, जब हाथ उसके ऊपर रखा அவர்களுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி கிரியை செய்ய ஆரம்பித்தது. उसके अंदर का अशुद्ध आत्मा काम करने लगा। அப்பொழுது நான் அந்த சகோதரிக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். तब उस बहन के लिए मैंने प्रार्थना किया, ஆனால் அந்த அசுத்த ஆவி அவளை விட்டு போவதாக தெரியவில்லை. तो वो अशुद्ध आत्मा बाहर नहीं निकलती थी। அப்பொழுது என்னுடைய இருதயத்தில் தேவ ஆவியானவர் சொல்கிறார், तब मेरे मन में परमेश्वर का आत्मा कह रहा, நீ இன்று இரவு இங்கே தங்க வேண்டும். तुम्हें आज रात में यहाँ समय बिताना है। நீ இந்த இரவு இந்த கிராமத்திலே நீ தங்க வேண்டும். इस रात में तुम्हें इस गांव में सोना है या ठहरना है। இந்த சகோதரிக்காக நீ ஜெபிக்க வேண்டும். तुम इस बहन के लिए प्रार्थना करना पड़ेगा। இன்னும் சில காரியங்களை நீ இந்த கிராமத்திலே செய்ய வேண்டியது இருக்கிறது. और कुछ कामों को इस गांव में तुम्हें करने का है। உடனே நினைச்சேன், ஐயோ என் வீட்டுல போய் பிள்ளைகளை ஸ்கூல்ல இருந்து கூப்பிடணும். तो मैंने सोचा घर में बच्चे हैं तो स्कूल गए हैं, स्कूल से वापस वही ले அதுக்கு आता நான் हूं। ஒன்றும் ஏற்பாடு பண்ணல. और
स्कूल में उनको वापस घर ले आने के लिए कोई वहाँ प्रबंध नहीं किए हैं வீட்டு மாட்ட பெர்மிஷன் வேற கேட்கல. और घर की जो मालिक नहीं है वहाँ पे मैं उनसे भी तो मैं अनुमति नहीं लिया உடனே கிராமத்தில் உள்ள ஒரு சகோதரியை பார்த்து நான் சொன்னேன், और इसलिए उस गांव के उस बहन से कहा நான் நாளைக்கு இந்த கிராமத்துக்கு நான் வர விரும்புகிறேன். मैं कल के दिन में आऊंगा इस गांव के लिए நான் வந்து இங்க ஒரு கூட்டம் நடத்த விரும்புகிறேன். कल के दिन आऊंगा गांव में एक सभा நான் चलाऊंगा காலையிலே நான் வந்து விடுகிறேன். सुबह ही आ जाऊंगा இந்த சகோதரியின் மற்றவரை நீ அழைத்து வாருங்கள். और इस बहन को और लोगों को आप लोग लेके तैयार रहिए நீங்கள் வாருங்கள், நான் காலையில வந்து விடுகிறேன் என்று சொல்லி நான் கிளம்பி விட்டேன். और उनको कह करके कल आऊंगा करके मैं निकल पड़ा ஆவியானவர் என்னோட போராடுகிற, நீ எங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி. अब पवित्र आत्मा मैं दोनों संघर्ष कर रहे हैं क्या तुझे यहाँ रहना तुम जा रहे हो நான் சொல்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறார்கள், போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி. मैंने कहा प्रभु से मेरे बच्चे वहाँ हैं जाकर நான் देखना கிளம்பி என்னுடைய வீட்டிற்கு வந்து விட்டேன். मैं निकल के घर चले आया அடுத்த நாள் காலையில எனக்கு போன் வருகிறது. और अगले दिन यानी कल के दिन भोर में फोन आया நான் உடனே சொல்லுங்க, நான் வந்துடுறேன் கவலைப்படாதீங்க, நீங்க வந்துருவேன். जैसे फोन आया तुरंत मैंने बातें किया मैं आ रहा हूँ உடனே அவர்கள் சொல்ல, இல்ல பாஸ்டர் நீங்க வர வேண்டாம். तुरंत वहां से फोन में बातें आई आपको आना नहीं है நேற்று நீங்கள் ஜெபித்த அந்த சகோதரி தன்னுடைய வீட்டிலே உட்கார்ந்த நிலைமையிலே தன் மேலே மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து தற்கொலை செய்து கொண்டார்கள். कल के दिन आपने जो प्रार्थना किया था जो शैतान नहीं निकल रहा था दुष्टात्मा नहीं निकल रहा था उसी रात में वो जो केरोसिन मिट्टी का तेल को अपना सिर के ऊपर उंडेली और वहां उनकी वो जल के मरी எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय உங்களையும் என்னையும் காட்டிலும் பிசாசானவன் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். आज से उससे बढ़कर के शत्रु और तेज से काम करता है இன்றைக்கு நம்முடைய வேகம் எப்படி அமைந்து இருக்கிறது? आज हमारे स्पीड कैसे चलता है முன்னோக்கி செல்ல வேண்டிய அநேகர் இன்றைக்கு சூழ்நிலைகளை பார்த்து காரியங்களை பார்த்து பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். आजकल कई लोगों को वहां जाना चाहिए लेकिन कई बातों को लेकर के यहीं रुक गए தேவன் பாளையத்தில் வந்தார் என்கிறதான செய்தி இஸ்ரவேலருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. वहां परमेश्वर का संदूक या परमेश्वर छावनी में आ गया इस्राएल लोग ललकारने लगे இங்கே சத்துருவுக்கு அது நடுக்கத்தை கொடுத்தது. वो ललकारने के बाद शत्रु के अंदर कंपन को लाया ஆனால் சத்துரு பின்வாங்கவில்லை. शत्रु तो पीछे नहीं हटा அவன் மோதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். उसने सोचा मैं लड़के देखूंगा கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? आखिरी में हुआ क्या ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. बहुत गए गुजरी बात हुई இவருடைய சந்தோஷம் எல்லாம் சற்று நேரத்தில் அமைதியாக மாறிவிட்டது. ये लोग ललकारने लगे लेकिन थोड़े देर में एक प्रकार का शोक जैसे बन गए ஏனென்றால் இவர்கள் நினைத்தார்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வந்தவுடனடியாக தேவன் நம்மிடத்தில் வந்து விட்டார் என்று சொல்லி நினைத்து ஆர்ப்பரித்தார்கள். क्योंकि इस्राएल लोगों ने सोचा संदूक आ गया प्रभु का सारे काम हो जाएगा करके ललकारे ஆனால் இவர்களுக்கு சில காரியங்கள் தெரியவில்லை. लेकिन इस्राएल लोगों को कुछ बात मालूम नहीं थी இங்கே யுத்தம் நடக்கிறது. यहाँ युद्ध हो रहा இந்த யுத்தத்தின் முடிவில் இஸ்ரவேலர்கள் மறுபடியும் தோற்கடிக்கப்பட்டு துரத்தப்படுகிறார்கள். युद्ध के आखिरी में इस्राएल लोगों को फिर हार मिला फिर भगाए गए ஏறக்குறைய 30,000 பேருக்கு அதிகமானவர் இந்த நாளிலே மரித்தார்கள். वहाँ 3,000 लोगों से अधिक लोगों की मृत्यु हुई மிகப்பெரிய இழப்பு உண்டானது. बहुत बड़ा नुकसान हुआ इस्राएल लोगों के காரணம் என்ன? क्या कारण है தேவனுடைய மகிமை நிறைந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வந்த உடனடியாக தங்களுக்கு ஜெயம் கிடைத்து விடும் என்று நினைத்து விட்டார்கள். परमेश्वर का संदूक आ गया प्रभु आ गया विजय विजय करके वे लोग ललकारे உடன்படிக்கை பெட்டியின் மேலே தேவனுடைய மகிமை இருந்தது உண்மைதான். ये बात सच है संदूक के ऊपर परमेश्वर की महिमा थी ஆனால் தேவன் இவர்களோடு கூட இல்லை. लेकिन प्रभु इस्राएल लोगों के संग नहीं रहा ஏனென்றால் இதுவரை இவர்கள் செயல்பட்டதான காரியங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள். इस्राएल लोगों ने अभी तक जो गलती किया अभी तक जो बोला परमेश्वर के विरुद्ध में बोले தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இவர்களோடு கூட இருந்தபடினாலே தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நினைத்து விடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தாலும் இவர்களோடு தேவன் அங்கே இல்லை. इस्राएल लोगों ने सोचा वाचा का संदूक आ गया प्रभु हमारे संग है इन लोगों ने सोचा लेकिन वास्तव में हकीकत में परमेश्वर वहां नहीं रहा நாம் தேவனுடைய ஊழியத்திற்கு நம்மை அர்ப்பணித்த பொழுது हम जब परमेश्वर की सेवकाई में अपने को अर्पण किए நாம் தேவன் விரும்புகிறதான இந்த ஸ்தலத்திற்கு நாம் வந்த பொழுது परमेश्वर जिस विभाग में जिस क्षेत्र में चाहता था वहां आ पहुंचे நாம் இங்கே வந்துவிட்டோம். हम जरूर आ पहुंचे நாம் தேவனுடைய உடன்படிக்கையின் அருகிலே நாம் இருப்பது போன்ற சில உணர்வுகள் कभी कभी ऐसा भी लगता है कि परमेश्वर का वाचा का संदूक हमारे पास में ही है करके தேவனுடைய காரியங்கள் தேவனுடைய திட்டங்கள் என் அருகிலே இருக்கிறது. परमेश्वर का योजना परमेश्वर की बातें हमारे नजदीक में तो है தேவனுடைய காரியங்கள் தேவனுடைய திட்டங்கள் என் அருகிலே இருக்கிறபடினாலே தேவன் என் அருகிலே இருக்கிறார் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்கிறோம். परमेश्वर की सेवकाई हाथ में है परमेश्वर की योजना को मैं देखता हूं तो आप सोच रहे हैं हां परमेश्वर मेरे संग है இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். लेकिन आज आपसे एक प्रश्न पूछने के लिए चाहता நீங்கள் हूं தேவனுடைய திட்டத்தின் அருகில் இருக்கலாம். आप शायद परमेश्वर की योजना या काम
आपके पास होंगे। தேவனுடைய காரியங்கள் உங்கள் அருகிலே இருக்கலாம். या परमेश्वर की सेवकाइयां या परमेश्वर की बातें आपके चारों ओर होंगी, ஆனால் உங்களுக்குள் தேவன் இல்லாத பட்சத்திலே, लेकिन आपके अंदर एक प्रभु नहीं रहेगा, உங்களுக்குள் தேவன் இல்லாத பட்சத்திலே आपके अंदर परमेश्वर नहीं रहेगा, நாம் ஜெயமுள்ளவர்களாய் மாற முடியாது. हमारे अंदर विजय नहीं है। தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. परमेश्वर की योजनाएं जरूर पूरी हो रही है, தேவனுடைய தரிசனங்கள் இந்த பட்டணத்திலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. परमेश्वर के दर्शन ये बिहार में पूरा हो रहा, ஆனால் இவைகளின் நடுவிலே நாம் ஜெயமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், लेकिन इनके बीच में व्यक्तिगत रूप में अगर हमको विजय पाना है तो நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் இருக்க வேண்டும். हमारे व्यक्तिगत जीवन में परमेश्वर हमारे संग होना अनिवार्य है। இங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய பெட்டி பிடிபட்டது என்கிறதான செய்தி, यहाँ देखते हैं परमेश्वर का वाचा का संदूक को लोगों ने पकड़ लिया, அது ஏலியினுடைய இருதயத்தை உடைத்து விட்டது. और ये विरोधी ने पकड़ लिया तो एली याजक का मन टूटा। அதை கேட்ட மாத்திரத்திலே அவன் கீழே விழுந்தவன் மரித்து போகிறான். उसको जैसे सुनाया गया कि वहां वाचा का संदूक पकड़ा गया, वैसा ही वो गिर के मरा। தேவனுடைய பெட்டியோடு அவனுடைய இருதயம் இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு இருந்தது. क्योंकि एली याजक का मन हृदय उस वाचा के संदूक के साथ बिल्कुल लपेटे रहा। தேவனுடைய பெட்டி பிடிபட்டது என்கிறதான செய்தி அவனால் கேட்க முடியவில்லை. वाचा का संदूक पकड़ा गया करके समाचार उससे सहा नहीं जा रहा ஆகவே था। இங்கே அவனுடைய உயிர் பிரிந்து போகிறதை பார்க்கிறோம். उसी में ही उसका जान चली गई। ஆனால் இந்த ஏலிக்கு ஒன்று தெரியாது. लेकिन एली को एक बात मालूम नहीं था, தேவன் அவனோடு கூட இல்லாமல் இருந்தார். परमेश्वर एली के साथ नहीं रहा। அவன் தேவனுடைய காரியத்திற்குள் தான் இருந்தான். जरूर एली परमेश्वर के कार्यों में प्रोग्राम में था, தேவனுடைய ஆலயத்திற்குள் இருந்தான். परमेश्वर के भवन में ही था। அங்கே ஜனங்கள் வந்து சென்று கொண்டிருந்தார்கள். लोग परमेश्वर के मंदिर में आया जाया करते ஆனால் थे, தேவனுடைய காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. वहां परमेश्वर की क्रियाएं हो रही थी। ஆனால் ஏலி தேவனோடு கூட இருந்தாரா? क्या एली परमेश्वर के साथ रहा? ஓப்னி பினகாஸ் தேவனோடு கூட இருக்கிறாரா? उसके बच्चे ओपरी प्रकाश परमेश्वर के साथ थे? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, नहीं थे। जय प्रियो, ஜேம்ஸ் என்கிறதான ஒரு அருமையான தேவனுடைய திட்டம் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. जब उसकी सेवकाई में बहुत बड़ा परमेश्वर का योजना पूरा हो रहा, தேவன் மகத்துவமான அற்புதமான காரியங்கள் இந்த பீகாரிலும் இன்னும் பல மாநிலங்களிலும் செய்து கொண்டிருக்கிறார். परमेश्वर अद्भुत चिन्हों को, आश्चर्यजनक बातों को बिहार और कई प्रांतों में कर रहा है। இதோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே इस सेवकाई के साथ हम जुड़े रहने के चलते என்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்று சொல்லி சில நேரங்களில் நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. हम ये भी सोच लेते हैं, हाँ जब उसके अंदर से प्रभु है इसलिए मेरे संग भी प्रभु है। நாம் தேவனோடு கூட இருக்கிறோமா? क्या आप व्यक्तिगत रूप में परमेश्वर के संग है? யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே விதமாய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், यूहन्ना रचित सुसमाचार 4 अध्याय में यीशु कहता है, தேவனுக்கு பிரியமானவைகளையே என் பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. यीशु कहता है, मैं मेरे पिता की इच्छा ही पूरा करता हूँ, पिता जो कहता है उसी को ही मैं पूरा करता हूँ, इसलिए मेरे पिता ने मुझे कभी अलग छोड़ा नहीं। நான் என்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி, मैं मेरे जीवन में बार-बार पूछता हूँ, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீரா? हे प्रभु क्या आप मेरे संग हैं? அப்பொழுதுதான் ஆண்டவர் என்ன பேசுவார் தெரியுமா? என்னிடத்திலே तो उस समय प्रभु क्या बातें करता मुझसे என்ன मालूम है? பேசுகிறார் தெரியுமா? क्या बातें करता मालूम है? நீ என்னை கூப்பிட வேண்டாம், तुम मुझको बुलाना नहीं, என் கூட இருங்கன்னு சொல்லி நீ அழைக்க வேண்டாம். मेरे साथ आइए करके बुलाना नहीं बेटा, ஏனென்றால் உன்னோடு கூட இருப்பதை நீ அழைத்து நான் வர விரும்பவில்லை. क्योंकि तू बुला बुला करके मैं आने की बातों को नहीं चाहता हूँ। நீ விரும்புவதை காட்டிலும் உன்னோடு கூட இருப்பதை நான் அதிகமாய் விரும்புகிறேன். तुम जो चाहता है कि प्रभु अगर रहे, उससे बढ़ करके मैं चाहता हूँ कि मैं उसके संग रहूं। வேதத்திலே ஆரம்பத்திலிருந்து நான் அதை தான் நான் சொல்லிக் கொண்டே வருகிறேன். मैं बाइबल के शुरू से लेकर के इसी को ही कहते आ रहा हूँ, நான் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். मैं आपके संग रहना चाहता நான் हूँ, உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். मैं तेरे संग रहूंगा। அநேக இடங்களிலே இந்த ஜனங்கள் தேவனை தன்னிடத்தில் வரும்படியாக அழைக்கவில்லை. कई जगह में हम देखते हैं लोगों ने बुलाया नहीं परमेश्वर को। ஆகார் அங்கே வனாந்தரத்தில் இருந்த பொழுது கர்த்தருடைய கண்கள் அங்கே அவளை கண்டது. हाजिरा जब मरुभूमि में थी, जंगल में थी, परमेश्वर की आंखें उसको देखा। யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. यहोशू को देखकर प्रभु ने कहा, मैं तुझे नहीं छोड़ूंगा, कभी तुझे नहीं त्यागूंगा। மோசேயை பார்த்து சொல்கிறார், உன்னோடு உன் வாயோடு நான் இருப்பேன். मूसा के संग परमेश्वर ने कहा, तेरे संग तेरे मुंह के संग मैं रहूंगा। இப்படி தேவன் மறுபடியும் நான் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். पूरी बाइबल में बार-बार परमेश्वर यूं ही केवल कहता, मैं रहूंगा, मैं संग रहूंगा, मैं साथ चलूंगा। அவருடைய இருதயம் நம்மிடத்தில் இருப்பதை வாஞ்சிக்கிறது. परमेश्वर का मन यूं चाहता है
है कि वो हमारे संग रहे। எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, நீங்கள் தேவனை பார்த்து அழைப்பதை காட்டிலும் आप परमेश्वर को बुला के मेरे संग रहिए। அவர் நம்மை தேடி வந்த ஆண்டவர், वो हमारी खोज में आने वाला प्रभु है। நம்மோடு கூட இருக்க விரும்புகிற ஆண்டவர் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது। इस बात को कभी न बोले कि वो चाहता है कि वो हमारे संग रहे। அப்படிப்பட்ட ஆண்டவர் நாம் சோதனை நேரங்களிலே, பக்குவப்படுகிற நேரங்களிலே, உருவாக்கப்படுகிற நேரங்களிலே நம்மை விட்டு விலகி போக அவர் விரும்பவில்லை। ऐसा चाहने वाला परमेश्वर परीक्षाओं की घड़ी में, दुखों की घड़ी में हमसे हटना नहीं चाहता। அவர் நம்மோடு இருந்து நம்மை உருவாக்க விரும்புகிறார்। हमारे संग होकर हमें बनाना चाहता है। தூதர்கள் தவறு செய்த பொழுது, स्वर्गदूत ने जब गलती किया, ஆண்டவர் தள்ளப்பட்ட தூதர்களோடு நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லி எங்கேயாவது வாக்கு கொடுத்தாரா? क्या परमेश्वर ने कभी वायदा किया था जो स्वर्गदूत गिराए गए थे गलती के चलते, आपके साथ रहूंगा करके वायदा किया? ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। வேதத்திலே ஆதியாகம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரை தேவன் மறுபடியும் சொல்லுகிற ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனம், நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை। बाइबल में उत्पत्ति से लेकर के प्रकाशित वाक्य तक पूरे पढ़िएगा, लिखा है मैं तेरे संग रहूंगा, मैं तुझे नहीं छोड़ूंगा, नहीं त्यागूंगा। அவருடைய அந்த பாசத்தை, அவருடைய வாஞ்சையை, விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும்। उसके प्रेम, मोहब्बत, उसकी चाहत को हमारे मन में अच्छा से समझ ले। அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார்। वो चाहता है कि वो हमारे संग रहे। நாம் தள்ளி போனாலும் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார்। हम हट के जा रहे हैं तो भी वो चाहता हमारे संग आए। இதுதான் இயேசு கிறிஸ்து மிகவும் அழகாக சொல்கிறார்। इसलिए यीशु ने सुंदर तरीका से कहा, அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை। मेरे पिता मुझे कभी अलग होने नहीं दिया। அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை। मेरे पिता मुझे कभी अकेले छोड़ा அவர் என்னை नहीं। தனியே இருக்க விடவில்லை। मेरे पिता मुझे अकेले छोड़ा உங்களை नहीं। தனியே இருக்க விட மாட்டார் वो அவர்। कभी अकेले छोड़ेगा ही உங்களை नहीं। தனியே இருக்க விட மாட்டார் आपको தேவன்। अकेला वो रखेगा ही नहीं। நீங்கள் அக்கினியின் பாதையின் வழியாக நடக்கலாம், चाहे आग में गुजर के जाए நீங்கள் கண்ணீரின் பாதையின் வழியாக நீங்கள் நடக்கலாம், या आंसुओं की तराई में जाए, எந்த இடத்தில் போனாலும் என் தேவன் உங்களை தனியே இருக்க விட விரும்பாதான தேவன்। आप कहीं भी जाएंगे आपको परमेश्वर कभी अकेला छोड़ेगा இதை नहीं। நன்றாக அறிந்தபடினால் தான் தாவீது சொல்கிறார், इसको अच्छा से समझने के बाद दाऊद நான் कहता है, சமுத்திரத்தின் ஆழத்திற்கு போனாலும் அங்கேயும் நீர் என்னை தேடி வந்து விடுவீர்। चाहे मैं समुद्र की गहराई में जाए वहां पे तू खोज के आएगा। நான் வானத்தின் உயரத்திற்கு போனாலும் அங்கேயும் நீர் என்னை தேடி வந்து விடுவீர்। चाहे आकाश में जाकर के मेरे बसेराओं को वहां बसाऊं तो भी तू आएगा, நீர் என்னை நேசிக்கிறீர்। क्योंकि तू मुझसे प्रेम करता உம்முடைய है। கண்களுக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? आपकी दृष्टि से छिपा छिपी मैं कहां जाऊं? ஹalleluya, हालेलुया। நம்ம தேவன் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார்। उस परमेश्वर हमारे संग होकर हमें रक्षा रखवाली करता है। தேவன் நம்மை உருவாக்குகிற தேவனாய் वो இருக்கிறார்। परमेश्वर में बनाने वाला प्रभु है। யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம்। मूसा के जीवन में देखते हैं, யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம்। यूसुफ के जीवन में देखते हैं, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே यूसुफ के जीवन में தேவன் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார்। परमेश्वर ने एक सौंपन दिया। அவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை தேவன் சொன்னார்। उसके जीवन में भविष्य में क्या क्या होने वाला है उसको कहने के बावजूद भी, ஆனாலும் தரிசனத்தை பெற்றதிலிருந்து அந்த தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் ஒரு பெரிய நாட்கள் இருந்தது। दर्शन को जिस दिन पाया, जिस दिन पूरा हो रहा है, बहुत लंबे समय बीच में है। அந்த நாட்களிலே தேவன் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லி மறுபடியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது। उन लंबे समय में बाइबल बताती है परमेश्वर यूसुफ के साथ रहा, परमेश्वर यूसुफ के साथ रहा। அருமையான சகோதரர் சொல்லும்போது அழகாக சொன்னார்கள், भाई जैसे कह रहे थे, अच्छा से कह रहे थे, அந்த குழிக்குள் அவன் போடப்பட்டிருக்கும் அந்த குழிக்குள் அவன் எவ்வளவு நேரம் இருக்க வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருந்தார்। उस गड्ढे में यूसुफ को डाला गया, परमेश्वर को मालूम है कितने देर तक वहां पड़े रहना। அந்த குழியில் இருந்து தேவன் அங்கே இருந்து அவனை எழுந்து போத்திபாருடைய அரண்மனைக்கு தேவன் அவனை அழைத்து சென்றார்। वहां से परमेश्वर ने उसको उठवाया, फिर पोतीफर के उस महल में उसको भेजवाया। ஒருவேளை நம்முடைய பார்வையிலே பார்க்கும் பொழுது அவன் ஒருவேளை ஒரு சித்திரவதைக்குள்ளானது போல, அவன் புறக்கணிக்கப்பட்டதை போல, அல்லது அவன் சொந்த சகோதரர்களாலே அவன் மறக்கப்பட்டதை போன்ற ஒரு அனுபவங்களை அங்கே நாம் பார்க்கலாம்। तो यूसुफ के बीच का जीवन को देखेंगे हमको ही दुख लगेगा, क्यों ऐसा है, क्यों दुख है करके लग सकता है। ஆனால் அங்கே நடந்தது அது அல்ல। लेकिन वहां सच में वो बातें नहीं हुई। அங்கே நடந்தது என்ன தெரியுமா? वहां क्या हुई मालूम है? இங்கே கொடூரமான சகோதரர் நடுவில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான்। यहाँ एक तरफ एक ऐसे कठिन मन वाले भाइयों के साथ जी रहा, இவனுடைய தரிசனத்தை அழிக்க நினைத்த ஒரு சூழ்நிலை। जो भाई लोग इसको दर्शन को सफर को मिठाने के चक्कर में थे। இவனை கொன்று விடுவோம், இவனுடைய தரிசனத்தை அழித்து விடுவோம், இவன் ஒன்றுமில்லாமல் போவான் என்று நினைத்த ஒரு சூழ்நிலை। सोचते थे कि इसको मार डाले
खत्म हो जाए। ஆகவே தேவன் அவனை பாதுகாக்க நினைத்தார். इसलिए परमेश्वर उसको बचाना चाहा। அவன் இங்கே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தான். यहाँ भेड़ बकरियों को चरा रहा தேவன் था। அந்த இடத்திலிருந்து சற்று வெளியே கொண்டு வர விரும்பினார். परमेश्वर वहां से उसको ले आना चाहता ஆகவே है। தேவன் ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்தார். इसलिए परमेश्वर ने एक गाड़ी को तैयार किया। அந்த வாகனம் தான் அந்த சூழ்நிலை. वो गाड़ी या वो मार्ग है, वो परिस्थिति। அந்த வாகனம் அவனை அங்கே அவனுடைய தகப்பனுடைய வீட்டிலிருந்து போத்திபாருடைய அரண்மனைக்கு அழைத்து சென்றது. वही परिस्थिति, वही दुख, वही गाड़ी जो है सुंदर काम किया, वहां उसके घर से गड्ढा से पोतीफार के राजमहल में पहुंचाया। கொடூரமான சகோதரர்கள் நடுவில் இருந்து அவனை ஒரு மேன்மையான ஒரு போத்திபாருடைய அரண்மனையில் ஒரு மேன்மையான ஸ்தலத்திற்கு அவனை அழைத்து சென்றது. भाइयों को मार डालने के लिए विचार कर रहे थे, उस परिस्थिति से परमेश्वर की गाड़ी ने उठाया, उठा के पोतीफार तक पहुंचाया। இப்பொழுது போத்திபாருடைய அரண்மனையில் ஒரு பாதுகாப்பான நிலைமையில் இருக்கிறான். अभी वहां पोतीफार के महल में सुरक्षित है यूसुफ। இப்பொழுது தரிசனத்தை அழிக்கிறவர் அவன் பக்கத்திலே இல்லை. अभी भाई लोग बगल में नहीं है यूसुफ को खत्म करने के लिए। அவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர் அவன் பக்கத்திலே இல்லை. यूसुफ को मार डालने के चाहते थे, वे लोग वहां नहीं है। அங்கே அவன் போத்திபாருடைய அரண்மனையில் அவன் உயர்ந்த அதிகாரியாக அவன் பணியாற்றிக் கொண்டிருக்கிறான். पोतीफार के महल में ऊंचे स्थान में अधिकारी करके बैठ गया। அவன் இங்கே கர்த்தர் அவனை உருவாக்கி கொண்டிருக்கிறார். परमेश्वर ने उसको बनाया। ஒரு பக்கம் பார்க்கிறோம் அவன் மனிதர்களாலே புறக்கணிக்கப்பட்டது போன்ற சூழ்நிலை. एक तरफ लगता है कि पारिवारिक लोगों से छोड़ा गया, அப்படிதான் மனிதர்களாகிய நாம் சொல்லுகிறோம். वैसे ही मनुष्य कहते ஆனால் हैं, தேவன் சொல்லுகிறார், लेकिन प्रभु कहता है, இல்லை இல்லை இல்லை, नहीं 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 நான் नहीं, உன்னை பாதுகாக்கப்பட்ட இடத்தில் வைத்திருக்கிறேன். मैं तुम्हें सुरक्षित जगह में रख दिया हूं। ஆனால் अங்கேயும் ஒரு சோதனை வந்தது. लेकिन सुरक्षित जगह में भी एक परीक्षा, அவருடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு விரோதமான ஒரு செயல். उसके पवित्र जीवन के लिए झूठ मूठ के एक आरोप। தினம் தினம் இவனுக்கு விரோதமாக இவனை பாவங்கள் செய்ய வைத்து இவனை தரிசனத்தை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி வேறு விதத்தில் பிசாசன் கங்கணம் கட்டி கொண்டு வந்தான். शत्रु एक और बार सेंध लगाने लगा कि एक स्त्री के द्वारा इसको पवित्रता से गिराने के लिए शत्रु चक्कर में था। முதலாவது அவனுடைய சரீரத்தை அழிக்க நினைத்தான். सबसे पहले घात करने के लिए शत्रु ने இங்கே सोचा, அவனுடைய ஆத்துமாவை அழிக்க நினைத்தான். लेकिन अभी प्राण को घात करने के ஆகவே लिए தேவன் ஒரு திட்டமிட்டார். इसलिए परमेश्वर ने योजना இந்த बनाया, இடத்திலிருந்து இவனை பாதுகாப்பான இடத்தில் கொண்டு போக வேண்டும். इसको यहाँ से सुरक्षित जगह में ले जाओ। ஆகவே இவனை அழைத்து சிறைச்சாலையிலே கொண்டு போய் வைத்தார். इसलिए इस बंदी गृह में परमेश्वर ने रखा। ஒரு பொம்பளையார் உள்ள கிடையாது. वहाँ एक भी औरत नहीं रहा। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। பாவத்தை தூண்டத்தக்கதான சூழ்நிலைகள் அங்கே இல்லை. वहाँ कोई भी लड़की नहीं रही, कोई भी परिस्थिति नहीं रही जो पाप को इसको ऊपर लगवाए। ஒருவேளை மனிதர்களாகிய நாம் நினைக்கலாம் இது ஒரு சிறைச்சாலை அனுபவம். आप मनुष्य के सोच सकते हैं तो बंदी गृह का अनुभव சில है। நேரங்களிலே சில வியாதிகள் பலவீனங்கள் நம்மை தாக்கும் பொழுது ஒரு சிறைச்சாலை அனுபவங்களை போன்று நமக்கு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். कभी सोचेंगे एक बीमारी या दुख आपको जब सताएगा क्यों करके आप पूछेंगे। ஆனால் பாவத்தை பற்றி நினைக்க கூடாத சூழ்நிலைகளை தேவன் அங்கே அனுமதித்திருக்கிறார். लेकिन परमेश्वर ने क्यों आपको रखा मालूम है, ताकि पाप का एक भी बूंद आपके ऊपर नहीं पड़े। எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के संतानों, என்னுடைய சபையில் ஒரு அருமையான குடும்பம் இருக்கிறது. मेरे परिवार, मेरे कलीसिया में तमिलनाडु में एक सुंदर परिवार है। அந்த அருமையான சகோதரியும் சகோதரனும் நன்றாக இரவிலே குடும்ப ஜெபம் செய்துவிட்டு पति पत्नी दोनों अच्छा से रात में प्रार्थना करने के बाद, पारिवारिक प्रार्थना करने के बाद, தன்னுடைய பிள்ளைகளை தூங்க வைத்துவிட்டு अपने बच्चों को सुलवाने के बाद நன்றாக படம் பார்ப்பார். अच्छा से सिनेमा देखेंगे। நல்ல சினிமா பார்ப்பாங்க. सिनेमा अच्छा से देखेंगे बैठ के। அதுல இருந்து மட்டும் விடுபட முடியல. उस सिनेमा देखने की बातों से छुटकारा नहीं मिला। ஒரு நாள் நான் திடீர்னு அவங்க வீட்டுக்கு இரவில கொஞ்சம் லேட்டா போயிட்டு अचानक मैं रात में लेट से उनके घर पहुंच गया கதவை திறந்து வச்சு அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. और दरवाजा खुला है, वो सिनेमा देख रहे हैं। பிள்ளைகள் தூங்கி கொண்டிருந்தார்கள். बच्चे सो रहे हैं। நான் உள்ள போய் கதவை தட்டிட்டு உள்ள போனேன். मैं दरवाजा खटखटाया, भीतर गया। அதாவது கூப்பிட்டேன், அவங்க கேட்கல. ஆகவே உள்ளே சென்றேன். मैं पहले बुलाया था भाई करके, लेकिन सुना नहीं, इसलिए मैं दरवाजा खोला, भीतर सीधा चला गया। விசுவாசிகள் கொஞ்சம் ஞானமா இருக்க கூடாது. या विश्वास से लोग थोड़ा सा बुद्धि से काम नहीं करेंगे। கதவை மூடி வச்சு படம் பார்க்க கூடாது. दरवाजा बंद करके किसी सिनेमा देखते तो ठीक लगता இந்த மாதிரி வில்லங்கமான பாஸ்டர்லாம் எந்த நேரத்துலயும் வருவாங்க. है, क्योंकि ऐसे जो पासवान है कभी भी तो आ सकते இந்த हैं। கதவை மூடி வச்சு படம் பாருங்க जो दरवाजा है उसको बंद करके सिनेमा देखे। அப்படின்னு சொல்லி பாஸ்டராக நல்ல ஒரு ஆலோசனை சொல்லிட்டு வந்துட்டேன். मैं पास्टर के रूप में अच्छा सलाह
सलाह को कह करके मैं चले आया। அண்ணா வீட்டில் இருந்தவர்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். मैं घर में आके घर वालों उन परिवारों के लिए प्रार्थना किया। கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார். परमेश्वर ने मेरी प्रार्थना को सुना। கர்த்தர் ஒரு பெரிய வியாதியை இந்த குடும்பத்திலே அனுப்பினார். परमेश्वर ने एक बीमारी को विदा किया उस परिवार में। ஆகவே ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு மேலாக அந்த சகோதரி ஆஸ்பத்திரியில் இருக்க ஏறக்குறைய 1.5 மாதங்கள் அந்த சகோதரி ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு ஆபரேஷன். तो परिवार में जो बहन थी पत्नी थी उनको 1.5 महीना तक मेरी प्रार्थना के बाद अस्पताल में நீங்க ஆஸ்பத்திரியில் என்ன பார்க்க முடியாது और अस्पताल में मुझसे मुलाकात नहीं हो सकती है। ஆக வெளியே வரும்பொழுது அவங்க அந்த சினிமா பார்க்குற ஆசையை வெறுத்துட்டு வந்துட்டாங்க. तो इसलिए मैं तो वहां नहीं जा सकता हूं, अस्पताल में ऐसा कमरा में है तो ऐसा पड़ी टीवी नहीं है कुछ भी नहीं है, तो सिनेमा देखने की बातों को बिल्कुल भूल करके अस्पताल से विदा हो रही है। हालेलुया हालेलुया। கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில வந்த சில இக்கட்டான சூழ்நிலைகள் சிறைச்சாலை போன்ற அனுபவங்கள் நம்முடைய ஆத்துமாக்களை பாதுகாப்பதற்கு உதவி இருக்கிறது. आपके जीवन में संकट के समय है या बंदीगृह के समय है, तकलीफ के समय है, क्यों आपको प्राण में पाप न हो। தேவன் உங்களுடைய ஆத்துமாக்களை பாதுகாக்க விரும்பும் பொழுது சில நேரங்களில் சிறைச்சாலை போன்ற அனுபவங்களை தேவன் அனுமதிக்கிறார். आपके प्राण को बचाने के लिए बंदीगृह का अनुभव को परमेश्वर देता है। ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஏன் எனக்கு இந்த சிறைச்சாலை அனுபவங்கள்? आप पूछेंगे क्यों मेरे जीवन में? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोग, தேவன் உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். परमेश्वर आपको सुरक्षा देने के लिए உங்களுடைய चाहता है। சரீரத்தை பாதுகாக்க விரும்புகிறார். आपके शरीर को बचाने के लिए உங்களுடைய चाहता है। ஆத்துமாவை பாதுகாக்க விரும்புகிறார். आपके प्राण को बचाने के लिए தேவன் चाहता है। பாதுகாத்து இந்த யோசேப்பை பக்குவப்படுத்தி வந்து இப்பொழுது ஒரு நாள் வருகிறது. अभी एक दिन आया, परमेश्वर उसको बचा के एक दिन अभी आया। ஒரே நாள் एक ही दिन சிறைச்சாலையில் இருந்த அந்த யோசேப்பை परमेश्वर ने बंदीगृह से उस यूसुफ को தேவன் தேசத்தில் அதிகாரியாக மாற்றுகிறார். उस देश में अधिकारी के रूप में बैठाया। உங்களை உயர்த்துவதற்கு தேவனுக்கு ஒரு வினாடி ஒரு நாள் போதும். आपको उच्च पदवी में या उच्च उठाने में एक सेकंड काफी ஆனால் है। அதற்கு முன்பதாக ஒரு பெரிய பாதையின் வழியாக தேவன் உங்களை அழைத்து கொண்டு வருகிறார். लेकिन उसके पहले दुख की घड़ियों में आपको ले जाता है। ஏனென்றால் உங்களுடைய தரிசனம் நிறைவேற வேண்டிய ஒரு நாளை தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். आपके दर्शन स्वप्न पूरे होने का एक दिन उसकी किताब में लिखा है। ஆதினத்தின் காலங்களில் நேர்த்தியாய் காரியங்களை செய்கிறதான தேவனுடைய தேவன். क्योंकि उचित समय पर सुंदर ढंग से काम करने वाला मेरा परमेश्वर है। ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஒரு வார்த்தை எழுதி இருக்கிறது. यशायाह नबी की किताब में एक वचन आता है, இசைக்கிறதற்கான பக்குவம். இசைக்கிறதற்கான பக்குவம். जो बजाने का एक वक्त है। அதாவது இந்த கிட்டார் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும், கிட்டார் வச்சிருப்பாங்க. मान लीजिए गिटार रखने वालों जो है जो गिटार रखते हैं அதை அப்படியே டியூன் பண்ணி அடிச்சு பார்ப்பாங்க. उसको ट्यून करके थोड़ा सा सेटिंग करके उसको बजा के அந்த சவுண்ட் கரெக்ட்டா வருதா, वो साउंड क्या सही से आ रहा है, அந்த கீ அவங்க அப்படி திருகி வந்து பார்ப்பாங்க. और उसमें जो होता है जो स्क्रू टाइप का उसको करके देखेंगे। அது சரியான அந்த சத்தத்தை கொடுக்கும்போது உடனே அடுத்த கீயை சரி பண்ண ஆரம்பித்து விடுவாங்க. जब वो सही साउंड दे देगा तुरंत अगला एक स्क्रू में आएंगे उसको टाइट कर देंगे। அதான் இசைக்கிறதற்கான பக்குவம். उसी को कहते हैं कि बजाने का समय है। அதுவரை அதை முன்பதாக பின்பதாக திருகி கொண்டிருப்பார்கள். उसके पहले इधर उधर घुमाते रहेंगे। தேவன் சில நேரங்களில் வாழ்க்கையில இங்கே அங்கே திருகி கொண்டிருப்பார். आपके जीवन को परमेश्वर इधर उधर कभी मोड़ता रहेगा। இங்க போடுவார், அங்க போடுவார், இங்க உயர வைப்பார், கீழே வைப்பார், यहाँ रखेगा वहां रखेगा, उधर ले जाएगा, नीचे रखेगा। நேத்து மேல ஆண்டர் கூட்டு போனார், அடுத்த நாள் கீழே கொண்டு போயிட்டாரு. एक बार ऊंचा ले जाता फिर नीचे चले ஒரு जाएगा। நாள் வடக்க போம்பாரு, ஒரு நாள் தெற்க போம்பாரு. एक बार उत्तर की ओर फिर कहेगा दक्षिण என்று की ओर। ஆண்டவர் இந்த இசைக்கிறதற்கான பக்குவம் வருகிறதா என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார். इसलिए वो देखता रहा बजाने के लिए क्या वक्त आ रहा। அந்த சரியான பக்குவம் வரும் பொழுது தேவன் நம்மை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். क्योंकि जब सही वक्त आया परमेश्वर उसको इस्तेमाल करना शुरू किया। நல்ல கரங்களை ஊதி தேவனுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya, सब कोई हाथ उठा कर ले लगेंगे। ஹalleluya. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு நாள் ஆண்டவர் குறிச்சு வச்சிருக்கிறார். बच्चा जन्मने के लिए एक दिन को परमेश्वर ने नियुक्त करके இத்தனை रखा। மாசம் தாயின் வயிற்றில இருக்கணும், इतने महीने माँ के घर में रहना। அதுக்கு முன்னாடி வந்தா குறப்பிரசவம் சொல்றாங்க. उसके पहले अगर आ जाएगा तो उसको जो है जल्दी ही थोड़ा सा गलती हो गया करके बोलते हैं। அதுக்கு மேல லேட் ஆயிட்டுனா ஆபரேஷன் பண்ணுவோமான்னு சொல்லி கேக்குறாங்க. और उसके बाद लेट होते जा रहा तो कहेंगे कि ऑपरेशन करके निकाल दे। எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை ஆண்டவர் கொடுத்தார். सारी बातों के लिए समय नियुक्त है। கர்த்தர் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
परमेश्वर हमें बनाते आ रहा है, கர்த்தர் நம்மை திருத்தி கொண்டிருக்கிறார், परमेश्वर हमें मोड़ते आ रहा கர்த்தர் है, நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். परमेश्वर हमें ढालते आ ஒருவேளை रहा है। இந்த பாதை சோதனையின் பாதைகள் போல இருக்கலாம். शायद ये मार्ग दुख के मार्ग दिखाई पड़ता அந்த होगा। டியூன் பண்றவங்க இவ்வளவுதான் டியூன் பண்ணணும், இவ்வளவுதான் டைட் பண்ணணும்ங்கறது உங்களுக்கு தெரியும். उस गिटार वालों को मालूम है इतना ही टाइट करना है, इतना ही ट्यून करना ஏன்னா है। இதற்கு மேல டைட் பண்ணனும், அந்த கம்பி அந்துரும்ங்கறது அந்த டியூன் பண்றவங்களுக்கு தெரியும். वो गिटार वालों को मालूम है कि अगर ज्यादा टाइट करेंगे वो तार टूटेगा। உங்களுடைய திராணி என்னது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். आपकी सगने की शक्ति उसको मालूम है। எந்த நிலையில வைத்தால் நீங்கள் சரியான இசை கொடுப்பீர்கள் என்பது தெரியும். தேவனுடைய நோக்கம் உங்களை உங்களுடைய வாழ்க்கையை அழிப்பது அல்ல. कहां ले जाने के बाद अच्छा से वहां से जो बाजा की बातों से आएगा करके उसको मालूम है। திராணிக்கு தக்க தேவன் நம்மை சோதிக்கிறார். सहने की शक्ति के अनुसार वो हमें परीक्षा தேவன் देता நம்மை है। உருவாக்குகிறார். परमेश्वर आपको बना रहा है। இந்த நேரங்களிலே கர்த்தருடைய பாதுகாப்பும் நமக்கு இருக்கிறது. इस समय परमेश्वर की रक्षा रखवाली தேவன் करने के लिए, கவனமாய் இருக்கிற நம் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பதற்கு परमेश्वर रक्षा रखवाली करने के लिए பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், पतरस ने प्रभु ने कहा, எப்பா உன்னை சோதிக்கும்படி சோதனைக்காரன் என்று அனுமதி கேட்டான். देखो वो शैतान तुम्हें बिल्कुल परीक्षा में डालने के लिए अनुमति किया, நான் அனுமதி கொடுத்தேன், मैंने अनुमति दिया, ஆனால் உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டுதல் செய்தேன். लेकिन मैंने विनती भी किया कि तुम्हारा विश्वास घट न जाए। எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மிகவும் அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். यूहन्ना 17 अध्याय में यीशु जो प्रार्थना कर रहा है, அந்த ஜெபம் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ஏறெடுக்கிற ஒரு மிகவும் அருமையான ஜெபம். वो प्रार्थना यीशु के मन से उठने वाली सुंदर प्रार्थना है। தன்னை நம்பி தன்னை பின்பற்றி வந்த தன்னுடைய சீஷர்களுக்காக அவர் ஏறெடுக்கிற ஒரு ஜெபம். अपने पीछे आने वाले चेलों के लिए प्रार्थना किया। அதிலே தேவனுடைய அன்பு மிகவும் அதிகமாய் வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க முடிகிறது. वहाँ परमेश्वर का प्रेम ज्यादा बढ़ते हुए देखेंगे। அங்கே பிதாவை பார்த்து சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்கிறார், वहाँ यीशु पिता से एक बात देता है, நீர் எனக்கு தந்தவர்களை நான் உலகத்திலே நான் அனுப்புகிறேன். हे पिता तूने मेरे हाथों में लोगों को दिया, उनको मैं संसार में विदा करता हूँ। நான் உலகத்தான் அல்லது போல அவர்களும் உலகத்தார்கள் அல்ல. जैसे मैं संसार का नहीं हूँ वैसे वे भी संसार के नहीं है। அவரை நான் உலகத்திற்குள்ளே நான் அனுப்புகிறேன். मैं उनको संसार में विदा करता हूँ। இப்பொழுது நான் உம்மிடத்திலே வருகிறேன். अब मैं तेरे पास आ रहा हूँ। என்னோடு கூட அவர்களையும் நான் உம்மிடத்திலே இப்பொழுது அழைத்துக் கொண்டு வர விரும்பவில்லை. मैं नहीं चाहता कि उनको मेरे संग होकर के आपके साथ अभी ஆனால் ஒரு காரியத்திற்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். एक बात की विनती करता हूँ, என்னோடு கூட இருக்கிறவர்கள், என்னை பின்பற்றுகிறவர்கள், என்னுடைய அழைப்பிற்கு இணங்கி என்னை பின்பற்றி வந்த இவர்களை நீ தீமை நின்று பாதுகாக்கும்படியாக இவர்களுக்காக நான் வேண்டுகிறேன். मेरे बुलाहट को समझ करके मेरे पीछे आने वाले इन लोगों को बुराई से बचा के रख। இயேசு கிறிஸ்துவின் வேண்டுதல் இதுதான். यही प्रभु का विनती रहा। ஹalleluya, 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 हालेलुया। உங்களுடைய ஜெபம் என்னுடைய ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சந்தேகப்படலாம். आपकी मेरी प्रार्थना क्या सुनी जाएगी, सुनेंगे? ஆனால் நம்முடைய பலவீனங்களிலே நமக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார்கள். लेकिन हमारी दुर्बलताओं में जो विनती करने वाले पवित्र आत्मा और यीशु मसीह हमारे लिए है। நம்மை தீமையின்றி விலக்கி பாதுகாக்கும்படியாக हमें बुराई से बचाने के लिए, இந்த பக்குவப்படுத்துகிறதான சூழ்நிலைகளிலே हमें बनाने की उस घड़ियों में நடுவிலே பிசாசானவன் நம்மை சூறையாடி கொண்டு போகாதபடி, ये शैतान जो हमें फाड़ न निकाल के जाए, இந்த சோதனை நாட்களிலே நாம் வழுவி போய் விடாதபடி, परीक्षा के समय में हमारा पैर न फिसलने के நம்முடைய लिए, விசுவாசத்தை நாம் இழந்து விடாதபடி विश्वास को नहीं खोने के लिए இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் यीशु செய்திருக்கிறார். हमारे लिए वकालत कर रहा है। அவருடைய ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு. उसकी विनती के लिए जरूर जवाब है। இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு. यीशु की विनती सुनाई जा रही है। பிதாவானவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். वो हमारी रक्षा इसलिए कर रहा है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। நாம் தேவனுடையவர்கள் என்பதை மறந்து விடக் கூடாது. हम प्रभु के लोग हैं करके कभी ना भूले। ஏனென்றால் இந்த ஜெபத்தை ஜெபிப்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார், இவர்கள் நம்முடையவர்கள். यहाँ इस प्रार्थना को करने के पहले यीशु सफाई से कहता है कि ये हमारे लोग हैं நாம் தேவனுடையவர்கள். और हम परमेश्वर के। அவருடைய ஏற்பட்ட இரத்தத்தினாலே விலைக்கிரயமாக நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம். मोल लेके उसके रक्त से हम खरीदे गए हैं। ஒரு அருமையான சம்பவத்தை நான் சொல்ல நான் விரும்புகிறேன். एक घटना को बताने के लिए चाहता हूँ। ஒரு குடும்பத்தில் நான் இருக்கும் பொழுது ஒரு நாள் मैं जब वहाँ मैं परिवार में था उस समय, ஒரு பொருளை என்னிடத்தில் கொண்டு வந்து காண்பித்தார்கள். और वो परिवार के वो लोग जो है एक चीज को मेरे हाथ में दिखाने लगे। அது ஒரு அழகான ஒரு மரம். वो एक पेड़ का एक टुकड़ा था। அதிலே அழகழகாக
சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருந்தது. और वो जो लकड़ी का एक चीज है उसमें बहुत सुंदर तरीका से बनाया हुआ है. அதில் ஒரு சிறு பிள்ளை விளையாடி கொண்டிருப்பது போல उस लकड़ी में ऐसा बनाया हुआ है कि छोटी बच्ची खेलते हुए அதன் அருகிலே சில விளையாட்டு பொருட்கள் எல்லாம் இருப்பது போல ஒரு சின்ன ஒரு மரத்துண்டிலே அந்த சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருந்தது. एक छोटा सा लकड़ी है, वो बच्ची वहां खेल रही है, खिलौना चारों तरफ उसमें बिखरा हुआ है. ஒரு சகோதரி அதை என்னிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து एक बार मेरे हाथ में उस खिलौना को या उस लकड़ी को देकर கொடுக்கும் பொழுது விதமாய் சொன்னார்கள். जब देने के पहले या देने से ऐसे कहा, இதற்கு பின்பதாக ஒரு கதை இருக்கிறது. इसके पीछे एक संभव घटना है. அது சொல்ல ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவர் அழுது விட்டார்கள். और शुरू करने के पहले ही वो रोने लगे. அது சொன்னால் ஆப்கானிஸ்தானில் நான் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது जब मैं अफगानिस्तान में छोटी बच्ची थी, என்னுடைய தகப்பனார் நல்ல ஒரு ஆசாரி வேலை செய்யக்கூடியவர். मेरे पिताजी जो है ये लकड़ी में बहुत बड़ा कारीगरी करने वाले हैं. அவர்கள் மரத்திலே அழகான சிற்ப வேலையும் செய்யக்கூடியவர்கள். वो जो लकड़ी की चीजों में बहुत बड़ी बातों को बनाते ஒரு நாள் थे. நான் அப்பாட்ட போனேன், எனக்கு ஒரு சிற்பம் செஞ்சு கொடுங்கப்பான்னு சொல்லி मैं கேட்டேன். एक दिन मेरे पिताजी के पास गई और बोलने लगी मेरे लिए लकड़ी से कुछ चीज को बना के दीजिए, எனக்கு ஒரு விளையாடுவதற்கு ஒன்றை செய்து கொடுங்கள் என்று சொல்லி சொன்னேன். खिलौना बना के दीजिए पापा जी. உடனே அவர்கள் இந்த ஒரு அழகான காரியத்தை அவர்கள் செய்தார்கள். तुरंत मेरे पापा जी ने क्या किया, इस सुंदर एक खिलौना को बना के நான் விளையாண்டு கொண்டிருந்த அவர்கள் என்னையே அவர்கள் சிற்பமாக அதில் செதுக்கி காண்பித்தார்கள். और मैं जब खेल रही थी उस समय मुझे ही वहां पे रखकर मेरे ही वहां शक्ल करते बना அதை என்னுடைய கையிலே கொடுத்தார்கள். और उस खिलौने को मेरे हाथ में அது पिताजी எனக்கு ने மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருந்தது. और वो खिलौना मेरे हाथ में बहुमूल्य रहा. நான் எப்பொழுதும் படுக்கும் பொழுது அதை என்னுடைய கரத்திலே பிடித்துக் கொண்டே தான் படுத்து தூங்குவேன். जब मैं सोती थी उस समय उस खिलौना को हाथ में पकड़ के सोती थी. எப்பொழுதும் என்னுடைய கரத்திலே பத்திரமாக வைப்பேன். हमेशा हाथ में ही वो खिलौना आए. யாரையும் தொட விட மாட்டேன். किसी को भी छूने नहीं दी. ஒரு நாள் யுத்தம் நடந்து கொண்டிருந்த நாளிலே एक बार अफगानिस्तान में युद्ध हो रहा था. எங்களுடைய கிராமங்கள் பாதுகாப்பான நிலைமையில் தான் இருந்தது. और मेरे गांव सुरक्षित तो था. ஆனால் எதிர்பாராததான நிலைமையிலே எங்களுடைய கிராமத்தை நோக்கி சில படைகள் வந்தது. लेकिन अचानक कुछ फौजी के लोग हमारे गांव की ओर आने लगे. யார் எங்கள் மேல் குண்டை வீசுகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. कौन बम को मेरे गांव की ओर फेंक रहा पता नहीं चल रहा. ஆகவே கிராமத்தில் உள்ள எல்லாரும் எழுந்து ஓட ஆரம்பித்தார்கள். इसलिए गांव में सब लोग बाहर निकले, भागने लगे. எங்களுடைய கிராமத்திற்கு வெளியே வனாந்தரமான இடம் மலைப்பகுதிக்கு அப்புறம் எல்லாரும் ஓட ஆரம்பித்தார்கள். हमारे गांव के बाहर एक जंगल जैसा है, पहाड़ी इलाका है, वहां सब लोग जाकर छिपने के लिए कोशिश किए. அங்கே மரங்கள் இல்லை, ஆகவே ஆனாலும் சில குகைகள் போன்ற இடங்கள் உண்டு, அங்கே ஒளிந்து கொள்ளலாம் என்று சொல்லி எல்லாரும் ஓட ஆரம்பித்தார்கள். वो जंगल मरुभूमि जैसा था, जंगल जैसा नहीं था, वहां एक भी पेड़ नहीं रहा, लेकिन कई गुफाएं थी. ஆகவே எங்களையும் நாங்களும் எங்களுடைய குடும்பத்தோடு கூட எல்லாவற்றையும் போட்டுவிட்டு நாங்கள் ஓட ஆரம்பித்தோம். इसलिए हम लोग भी, मेरे परिवार, मेरे लोग भी सारे चीजों को छोड़ करके भागने लगे. என்னையும் தூக்கி கொண்டு என்னுடைய தகப்பனார் என்னுடைய உடன் பிறந்தவர் நாங்கள் எல்லாரும் ஓட ஆரம்பித்தோம். मैं छोटी थी उस समय मेरे पिताजी मुझे उठाए, गोद उठा करके वे भी भाग रहे हैं, मेरे रिश्तेदार सब भाग रहे हैं. திடீரென்று நான் அழ ஆரம்பித்தேன். लेकिन मैं अचानक रोने लगी. எனக்கு அந்த பொருள் வேண்டும். मेरे लिए वो खिलौना छूट गई, वो चाहिए. எனக்கு என் தகப்பனார் செய்த அந்த பொருள் வேண்டும். मेरे लिए खिलौना छूट गई, घर में वो चाहिए. என்னுடைய சத்தத்தை கேட்டு என்னுடைய தகப்பனார் मेरी बात को सुन करके मेरे पिताजी ने திரும்பி கிராமத்திற்குள் ஓடினார்கள். फिर लौट के उस गांव में घर में गए. அங்கே மாறி மாறி குண்டு விழுந்து கொண்டிருந்தன. वहां बम के ऊपर बम गिराया जा रहा. ஒரு 4-5 நிமிடங்களுக்கு ஒரு முறை 4-5 मिनट के अंदर சில ஏவுகணைகள் வந்து விழுந்தன. और ऊपर से बम जैसे आके गिर रहा. புகைக்காடாக இருந்தது. वहां धुआं उठ रही है. என்னுடைய தகப்பனார் கிராமத்திற்குள் ஓடினார். मेरे पिताजी गांव में उसके बीच में घुसे. உடனே சிலர் சொன்னாங்க, போகாதே போகாதே என்று சொல்லி சொன்னாங்க. और लोग कहने लगे वहां मत जा, वहां मत जा. என்னுடைய தகப்பனார் ஓடினார். मेरे पिताजी दौड़े. நான் அழுதேன், எனக்கு வேண்டும் என்று சொல்லி. मैं रोने लगी, वो खिलौना मुझे चाहिए. என்னுடைய தகப்பனார் ஓடினதை பார்த்து எனக்கு சந்தோஷம். और मेरे पिता को देख करके मैं खुश थी, எனக்கு அந்த விளையாட்டு பொருள் கிடைத்து விடும். क्योंकि वो खिलौना आ जाएगी. நாங்கள் ஓடி இந்த குகைக்கு வந்து விட்டோம். और हम लोग मिलकर के गांव के लोग गुफा में जा बसे. எல்லாரும் அப்பாவை கூப்பிட்டார்கள். सब कोई बोलने लगे, बुलाने लगे. எல்லாரும் அப்பாவை எதிர்பார்த்தார்கள். सब कोई मेरे पिताजी के इंतजार में बैठे. நானும் அந்த விளையாட்டு பொருளை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். लेकिन मैं मेरे पिताजी के इंतजार नहीं, लेकिन मेरी खिलौना का इंतजार में थी. என்னுடைய தகப்பனார் வேகமாக ஓடி வந்தார்கள். उस समय देख रहा हूं मेरे पिताजी दौड़ के आ रहे हैं. வேகமாக ஓடி வந்த எனக்கு ஒரே சந்தோஷம். मैं खुश थी, मेरे पिताजी आ रहे हैं. உடனே தகப்பனார் உள்ளே வந்தார். मेरे पिताजी अंदर चले आए. தட்டு தடுமாறி வந்தவர் ஓடி கீழே விழுந்தார். बिल्कुल लंगड़ाते लंगड़ाते
लंगड़ाते आके मेरे सामने गिर पड़े। விழுந்தவருடைய வாயிலிருந்து ரத்தம் வந்தது. उनके जैसे गिरे उनके मुंह से खून आया। அங்கே குண்டு வெடித்த பொழுது சில காரியங்களுடைய சரீரத்திலே பாதித்தது. और जैसे वहां बम की आवाज आई, पिताजी वहां थे, उनके सिर के अंदर उसका प्रभाव पड़ा। கண்களுக்கு முன்பதாக துடி துடித்தவராக இருந்தார். मेरी आंखों के सामने मेरे पिताजी का मरण அவருடைய हुआ। கையில் இருந்த அந்த விளையாட்டு பொருளை நான் எடுத்துக்கொண்டேன். उसके हाथ में खिलौना था, उस खिलौना को मैंने இப்பொழுது அந்த விளையாட்டு பொருளை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் जब कभी मैं इस खिलौना को देखती हूँ, முன்பு போல நான் அதை பார்ப்பது இல்லை. पहले जैसे उस खिलौना को नहीं देखती அது हूँ। ஒரு சாதாரண விளையாட்டு பொருள் எனக்கு கிடையாது. ये खिलौना साधारण खिलौना खेलने का नहीं இந்த है। விளையாட்டு பொருள் என்னுடையதுதான். ये खिलौना जरूर मेरी है। இதை பார்க்கும் பொழுதெல்லாம் जब कभी इसको ஒரு देखती விளையாட்டு பொருளாக நான் பார்ப்பது இல்லை. मैं खिलौना जैसे नहीं देखती என் हूँ। தகப்பனுடைய ரத்தம் அதிலே தெரிகிறது. मेरे पिताजी का खून उसमें दिखाई दे रहा என் है தகப்பனுடைய ரத்தம் அதிலே தெரிகிறது. और मेरे पिताजी का खून उसमें है। எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, நாம் தேவனுடையவர்கள் தான். हम जरूर परमेश्वर के लोग हैं। தேவன் நம்மை உருவாக்கினார். परमेश्वर ने बनाया, தேவன் நம்மை உருவாக்கினார். परमेश्वर ने मुझे बनाया, அவர் நமக்கு பெயர் வைத்து அழைத்திருக்கிறார். नाम लेके बुला लिया। தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாக நம்மை அறிந்திருக்கிறார். गर्भ में रचाए जाने के पहले वो जानता। நாம் பிறக்கும் பொழுதே நாம் தேவனுடையவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். हम जन्म लिए तभी समझना है कि मैं प्रभु का हूँ। ஆனால் இப்பொழுது ஒரு காரியம் நடந்திருக்கிறது. अभी एक काम हो चुका है। நாம் தேவனுடைய கரத்திலே தேவன் நம்மை தூக்கி வைத்து பார்க்கும் பொழுது जब हम प्रभु के हाथ में प्रभु हमें उठा के देखता நம்மை है, சுற்றிலும் ஒரு ஏற்பட்ட ரத்தம் இருப்பதை அவர் பார்க்கிறார். उसके चारों ओर बहुमूल्य खून दिखाई पड़ रहा है। இன்றைக்கு நாம் உருவாக்கப்பட்டதினால நாம் தேவனுடையவர்கள் என்பது மாத்திரமல்ல, आज हम मनाएंगे ना केवल परमेश्वर के संतान के रूप में, இயேசுவின் ரத்தத்தினால விலைக்கிரயமாக நாம் வாங்கப்பட்டவர்கள். यीशु के लहू से मोल लिए गए இன்றைக்கு हैं। நீங்கள் நானும் என்னுடையவர்கள் அல்ல. आज आप और हम हमारा नहीं है, நாம் உலகத்தினுடையவர்கள் அல்ல. संसार के नहीं है, நாம் சத்துருவினுடையவர்கள் அல்ல. शैतान के नहीं நாம் है, தேவனுடையவர்கள். हम उस परमेश्वर के हैं। நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய விலையேறப்பட்ட தன்மை தேவனுக்கு தெரியும். हम जब देखते हैं उस बहुमूल्य बात जरूर दिखाई पड़ती है। நம்மை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். इस बहुमूल्य चीज को कैसे बचाना நம்மிடத்தில் உள்ள பலன் எவ்வளவு என்பது தேவனுக்கு தெரியும். हमारे अंदर का बल उसको मालूम है। எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, தேவன் உங்களை பக்குவப்படுத்துகிறார். परमेश्वर आपको बना रहा, தேவன் உங்களை பாதுகாக்கிறார். परमेश्वर आपको सुरक्षा करता है, சோதனை நேரங்களில் தேவன் உங்களோடு இருக்க விரும்புகிறார். परीक्षा के घड़ियों में आपके संग होना चाहता है। ஆனால் இன்றைக்கு ஒரு கேள்வி, लेकिन एक प्रश्न है, உண்மையாகவே நாம் தேவனோடு கூட இருக்கிறோமா? क्या मैं सचमुच उसके संग रहता हूँ? உங்கள் வாழ்க்கை தேவனோடு கூட இணைந்து இருக்கிறதா? मेरे जीवन उसके साथ सटा हुआ क्या? ஒருவேளை தேவனுடைய திட்டங்களோடு கூட நம்முடைய வாழ்க்கை பிணைக்கப்பட்டு இருக்கலாம். शायद परमेश्वर की योजना के साथ में सटा हो। சிலருடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டங்கள் அகற்றப்படும் பொழுது அவர்கள் தேவனையே இழந்தது போன்ற வாழ்க்கையை பின்மாற்றத்திற்கு போய்விடுகிறார்கள். कुछ लोग ऐसे हैं जब परमेश्वर की योजना जिम्मेवारी जब छीन लिया जाता या निकला जाता तो वे परमेश्वर से ही दूर हो जाते हैं। உடன்படிக்கைப்படி போனவருடைய ஏழி மரணம் அடைந்தான், அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நினைத்து விட்டான். संदूक जैसे छीन लिया गया, पकड़ा गया, यही ने सोचा सारा जीवन खत्म है। தனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை என்றோ அவன் இழந்திருந்தான். अपना और परमेश्वर का रिश्ता को कभी ही वो खो बैठा था। கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். आइए आंखों को बंद करें, परमेश्वर की ओर அழைத்த देखें। தேவன் உண்மையுள்ளவர். हमारा परमेश्वर सच्चा है। யோசுவாவிடம் சொல்லும்போது விதமாக தேவன் சொல்கிறார், परमेश्वर जो कहता है इसी प्रकार कहता நான் है, மோசேயோடு இருந்தது போல நான் உங்களோடு கூட நான் இருப்பேன். जैसे मूसा के संग रहा मैं तेरे संग रहूंगा। நான் மோசேயோடு இருந்தது போல நான் உங்களோடு கூட இருப்பேன். जैसा मूसा के संग रहा मैं तेरे संग மோசேயோடு रहूंगा। ஏன் தேவன் இருந்தார்? क्यों प्रभु मूसा के साथ रहा? மோசே உண்மையுள்ளவனாக இருந்தார். वो विश्वास योग्य रहा। இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் தனியே இருக்க விடவில்லை. यीशु मसीह को पिता अकेला नहीं छोड़ा। ஏனென்றால் क्यों? இயேசு பிதாவுக்கு பிரியமானவைகளையே எப்பொழுதும் செய்தார். यीशु हमेशा पिता के प्रसन्न योग्य काम करता रहा। இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா? आज परमेश्वर क्या आपके संग है? உண்மையாகவே இருக்கிறாரா? सचमुच आपके संग है? உண்மையாகவே நம்மோடு கூட இருக்கிறாரா? क्या वो आपके संग सचमुच है? हालेलुया। मैंने पूछा प्रभु से, तू क्यों करता मुझसे इतना प्यार? कहेंगे हमने कहा, मैंने पूछा प्रभु से, क्यों करता मुझसे इतना प्यार? उसने कहा पूरे दिल से, क्योंकि तू है मेरे हाथों की रचना। उसने कहा पूरे दिल से, क्योंकि तू है मेरे हाथों
मैंने पूछा प्रभु से तू क्यों करता मुझसे इतना प्यार। मैंने पूछा प्रभु से तू क्यों करता मुझसे